சரி பரணி, கேக்குதா? அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. கேக்குதாண்ணா? கேக்குது பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே. இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி, ஆல்சோ known as ரவி மோகன், அவருக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால வந்து அவர் டைரக்ட் பண்ணுற ஆர்டினரி மேன் அதுலேருந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 3 minutes. அதே மாதிரி அவர் நடிக்கிற பராசக்தி படத்துலேருந்து ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விஷயம் பண்ணியிருந்தாங்க. வேற கராத்தே பாபு அந்த படத்துலேருந்தும் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி சிவராஜ்குமார் வந்து ஜெயிலர் 2க்கு வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுவும் அதேமாரி கோலிஸோட காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அதோட கிளைமேக்ஸ் வந்து இப்போ ஷூட் ஆகிட்டுருக்கு. கிளைமேக்ஸ் தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க, மற்றதெல்லாம் இனிமேல் தான் எடுப்பாங்க. ஸோ அதோட ஸ்டில்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 2 ஸ்டில்லு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மஞ்சு வாரியரோட பர்த்டே. ஸோ மிஸ்டர் எக்ஸ் படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விஷ் பண்ணி. அதுக்கப்புறம் நூறுசாமி அப்படின்ற படத்தோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து May 1, 2026 ரிலீஸு. விஜய் ஆண்டனியும் பிச்சைக்காரன் டைரக்டர் சசியும் மறுபடியும் ரீயூனைட் பண்ணுறாங்க. இதில் சுவாசிகா, லிஜோமல் தோசை, அதுக்கப்புறம் திசன் எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க. சூர்யா 46 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ரேப் ஆயிடுச்சு. அதே மாதிரி துல்கர் 41 அதில் வந்து பூஜா ஹெக்டே ஆன்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரோமலை அதோட இன்ட்ரோ ரீல் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நட்டி நடிக்கிற ரைட் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் September 26 ரிலீஸ் ஆகுது. மிராஜ் அந்த படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் September 19 ரிலீஸ் ஆகுது. ஜீத்து ஜோசப் ஃபிலிம். ஸோ அவர் இப்போ நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதில் திருஷ்யம் 3 பற்றி பேசும்போது திருஷ்யம் 1 திருஷ்யம் 1 விட திருஷ்யம் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டும் வந்து திருஷ்யம் 1 மாதிரி இல்லாமல் 2 மாதிரி இல்லாமல் 3 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்குமே வெயிட்டிங். அவர் 5 டிராஃப்ட் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸ்கிரிப்ட் லண்டன் அடுத்த மாதம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பாம் படத்துலேருந்து ஒலிய கேட்க அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நைட் அமேசான் பிரைமில் கூலி படம் ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி உன்னால தானே அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து மருதம் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனந்த்ராஜ் நடிக்கிற மத்ராஸ் மாஃபியா கம்பெனி அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாம் மூவி வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நிறைய படம் 2 நாளில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் ஓகே. நீங்க எங்க இருக்கீங்க? அங்க போலியா? எங்க போலையா? தெரியாத மாதிரியே நினைக்கிறீங்க. தெரிலங்க, சீரியஸா என்ன கேட்குறீங்கன்னே புரியல எனக்கு. இல்லைங்க, மதராசி டீம் இப்ப ஸ்பேஸ் கனெக்ட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் டீம் இன்ட்ராக்ஷன் வராங்க, அதுக்காக கேட்டேன். லக்ஷ்மி அவங்க எல்லாமே அங்கதான் ஓ இருப்பாங்க. ஆமா 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 கரெக்டா சொன்னாங்க நேற்று. ஒரு சுந்தர் வந்து சொன்னாப்புல இந்த மாதிரின்னு சொல்லி வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதான். வேறு ஏதோ அப்டேட் மிஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, இந்த 2 நாளில் யார் யாரெல்லாம் என்னென்ன படம் போகிறீங்க? நான் இன்னைக்கு நைட்டு வந்து பாம் மூவி தான் புக் பண்ணலான் இருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து மாவீரம் ப்ரோ இல்லை, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சு, அதான் கேட்டேன். சரி, ஓகே.
பாம் மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். மற்ற படம் அங்கே போயிட்டு என்ன டைமிங் என்னன்னு பார்த்து பார்ப்போம். நான் மிராய் மட்டும்தான் ப்ரோ. அதை தாண்டி எதுவுமே எனக்கு இம்ப்ரெசிவா எதுவும் தோணல. எல்லாருமே ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா மிராய் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ரிவ்யூ எல்லாம் நல்லா வந்துச்சுன்னா சனி ஞாயிறுல அதை பார்க்கலான்ட்டு. சூப்பர் ப்ரோ, நைஸ், அதுதான் நல்லது. ஏங்க அந்த ஹனுமன் படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி விட்டுருந்தாங்களே, அதை சொல்லிட்டீங்களா? வாயுபுத்ரா இல்லையே, அனிமேஷன் மூவி நினைக்கிறேன். பட் அது அனிமேஷன் மூவி தானே? என்ன படம் சொல்லுங்க. வாயுபுத்ரா ஹனுமான பேஸ் பண்ணி எடுக்கிற படம். அப்படியா, நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்களா அதாவது? நானே ஷேர் பண்ண நியூஸ் பார்த்தேன். இவர் என்ன பிரகாஷ் ப்ரோ தான் ஷேர் பண்ணியிருந்தா 3D அனிமேஷன்ல வருதுன்னு. அப்ப அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு வழி சொல்லுவார், நான் பார்க்கல எதுவும் அந்த மாதிரி. ஆமாங்க, சந்து மண்டிட்டி எடுக்கிறாரு, தெலுங்கு டேரக்டர். அனிமேஷன் படம் தான், எல்லா லாங்குவேஜ்லையும் எடுக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படி எல்லா லாங்குவேஜும் எடுக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ஊர்ல அனிமேஷன் படமாவது இப்படி ஓடுது. இது சொல்லிட்டீங்களா? குருக்ஷேத்ராவா? குருஷேத்திரா இப்பதான் பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? சொல்லல. நல்லா இருக்கு, அனிமேஷன் வந்து நல்லா இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு நடிகர்களோட சாயல்ல இருக்கு. அதனால நான் பார்த்தேன். நான் அந்த அனிமேஷன் யாரா சாயல்ல இருக்குன்னு பார்த்தேன். நல்லா இருக்கு. மோஷன் போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சும்மா அப்படி இப்படின்னு லைட்டா ஆட வச்சு. அதான் மோஷன் போஸ்டர். அந்த மோஷன் போஸ்டர் ஒவ்வொரு நடிகரோட சாயல்ல இருக்கு, பாத்தீங்களா? ஓ, அக்டோபர் 10. எனக்கு அந்த சாயல் எனக்கு அவ்வளோ இதா தெரியல, பட் ஆனா ஓரளவு ரிசம்பிளன்ஸ் தெரியுது. அதுதான் சொன்னேன். அதுக்கு நேரடியா எடுக்க முடியல. நேரடியா எடுத்தா அவங்க கேஸ் போட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த ரிசம்பிளன்ஸ்லாம் வச்சு எடுக்க முடியும். அக்டோபர் 10 நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. பார்க்க ஒரு ஆர்வமா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு முழு மகாபாரத்தை ஒரு படத்துக்குள்ள அனிமேஷன்ல சுருக்குறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு, பார்ப்போம். ஆனா இந்த மோஷன் போஸ்டர் ஓகே, கேரக்டர்ஸ் ஓகே, பட் ரொம்ப இதா தெரியல, எனக்கு இம்ப்ரெசிவா தெரியல. பட் வரட்டும், பார்ப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க இந்த அனிமேஷன்ல செலவு பண்ணி நல்லா பண்ணலான்னு தோணுது. ஐ மீன், இப்ப எல்லாமே இந்த காட் ரிலேட்டட் மூவிஸ் எடுத்தா தான் அட்லீஸ்ட் அனிமேஷன்ல வந்து பார்க்குறாங்க. மத்த ஏதாவது ஒரு அனிமேஷன் படம்னா பொம்மை படம்னு ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க சில பேர். அதனால இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நல்லா எடுங்க அப்படின்றது தான். மகாதாரே இன்னும் வந்து நான் பார்க்கல. டைம் மீன்ஸ் எனக்கு ஷோ டைம் செட்டே ஆகல. அது ஓடிடில வர்றப்ப தான் பார்க்கணும். பட் பார்ப்போம். அது எப்போ வருதுன்னு தெரியல, வர டிஜிட்டல்ல. ஆனா தியேட்டர்ல நல்லா போயிட்டு இருக்குன்னாங்க. நான் பரணி ப்ரோ, அந்த பொம்மை படம் டாபிக் வந்து எனக்கு தெரிஞ்ச மகாவதார் நரசிம்மாக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மகாவதார் நரசிம்மாக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே அதுக்கு டியூன் ஆன மாதிரி தோணுது. இல்ல நீங்க வேணா பாருங்களேன். இப்போ நார்மலா ஏதாவது ஒரு அனிமேஷன் மூவி இந்தியால ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அதை பொம்மை படம்னு ஒதுக்கிடுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது இப்பவுமே. இப்போ இப்போ இது ஒரு சாமி வச்சு எடுக்கிறோம்னா நீங்க வந்து அந்த கேட்டகரியில கூட வந்துடும். மகாவதார் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு வந்துருவாங்க. ஆனா நீங்க சாதாரணமா ஒரு அனிமேஷன் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா, பொம்மை படம்ப்பா அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு இன்னமும் அந்த ஃபீல் இருக்கு, அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி. அது உடனே எல்லாம் சேஞ்ச் ஆகாது ப்ரோ. இந்த வாரம் இட்லி கடை ஆடியோ லான்ச் வர இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. ஐ மீன் நேற்று வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஷூ ஃப்ரம் ஷோ பார்த்தேன், அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் பார்த்தேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஷூ ஃப்ரம் ஷோ வந்து நிறைய இடத்துல நல்லா சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு பர்சனலாக வந்து அந்த படம் வந்து என்ன சொல்ல, ஒரு மாதிரி நல்லா ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான கதை. ஆனால் ரைட்டிங்கில் வந்து ஒரு மாதிரி அந்த என்ன சொல்ல, சில காமெடியெல்லாம் ரைட்டிங்லேயே வரணும். அப்படிதான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் மீன்ஸ் அந்த மாதிரி ட்ராக் காமெடிஸ் இருக்கும். பட் இது படமாக காமெடி படம் எடுக்கிறப்ப ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அந்த ரவி அண்ணா கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 2, 3 கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக படம் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி இது வெப்பன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அவங்க ஒரு ஒரு கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் கொண்டு போன அந்த ஒரு ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடச்சிட்டே வந்துச்சு. பட்
டுவர்ட்ஸ் எண்ட் வந்தப்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புடிச்சது. பட் ஆனா என்னன்னா, அந்த மிஸ்ட்ரி ரிவீலிங் பார்ட் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த ஒரு பேங்கரா இருக்கணும் எப்பயுமே. பட் ஆனா அது ரொம்ப வந்து இ இந்த இங்கிலீஷ் படங்கள்லயே மோஸ்ட்டா அது வந்து ரொம்ப ஒரு மாரி ஜெனரிக்கா கொண்டு போயிடுறாங்களோ அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஜெனரிக்கா ஃபீல் ஆச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரீக்வல் எடுக்குறாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ, அதுல இந்த கேரக்டர் பத்தி நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. அ ஓகே. எனக்கு ஆனா படமா புடிச்சிருந்துச்சு. அது வந்து நெறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த ஜெனரிக் ஃபீல் மட்டும் தான். அந்த சிம்பிள் ஆ இருந்தது மட்டும் தான் எனக்கு குறையா இருந்துச்சு. மத்தபடி நல்லா இருந்துச்சு. யாராவது பார்க்கலன்னா பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் 2 படமுமே. ஃப்ரம் ஷோ மிஸ் பண்ணிறாதீங்க. கன்னடாலயே நல்லா இருந்துச்சு. இன்னும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. பரணி ப்ரோ கேக்குதுங்களா? பரணி ப்ரோ, கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. இது கிமெட்ஸ் நான் இப்ப எவ்வளவு எபிசோட்ஸ் முடிச்சிருக்கீங்க? அதுவா? அது 6 எபிசோட் முடிச்சிருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் நான் கன்டின்யூ பண்ணல. நான் இன்னைக்கு தான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2 படம் பார்த்ததுனால வந்து இதாயிடுச்சு. ஸோ, அதனால இதுக்கப்புறம் ஆ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும். ஓகே ஓகே. நான் இங்கதான் ஒசூர்ல மார்னிங் 5:15 புக் பண்ணிருக்கேன் ப்ரோ மூவிக்கு. ஒசூர்ல காலையில 5:15க்கெல்லாம் போடுறாங்களா? ஆமா, இந்த பக்கம் அனிமே மூவிஸ் எல்லாமே போடுறாங்க ப்ரோ எங்க கிராண்ட் சினிமாஸ்ல. இல்ல, இல்ல. அனிமே மூவிஸ் போடுவாங்க தெரியும். பட் ஆனா வந்து காலையில 5:15ன்றது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. பட் நைஸ். இல்ல, இதுக்கு முன்னாடி டீமன் ஸ்லேயர் மூவி ஒன்னு போட்டாங்க. அது வந்து 9 o'clock தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இது 5:15 எனக்கே சர்ப்ரைஸ் தான். பட் ஒசூர் தமிழ்நாடு இல்லையோ? ஒசூர் தமிழ்நாடு தான் ப்ரோ. ஏங்க தமிழ்நாட்டுல எப்படிங்க காலையில 5 மணி ஷோ போடுவாங்க? இங்க போடுவாங்க ப்ரோ. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல தான். அப்படியா? இங்க எனக்கு 3 மணிக்கெல்லாம் போடுவாங்க ப்ரோ. என்டிஆர் மூவிஸ் 3 மணிக்கெல்லாம் ஓடும் ப்ரோ. தமிழ்நாடு தான் ப்ரோ. ஏங்க தமிழ்நாட்டுல 9 மணிக்கு தான் ஷோ பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல. அதனால கேட்டேங்க. எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஆனா மோஸ்ட்லி சேலம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்க வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானு. மார்னிங் 5:15 போட்டிருக்காங்க. நிறைய தெலுங்கு படம், நம்ம தமிழ் படமே கூட இப்ப ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகுது 9 o'clock ரிலீஸ் ஆகும் ப்ரோ. ஆ, சனிக்கிழமை காலையில 5 மணிக்கெல்லாம் பார்த்திருக்கேன். அப்படியா? ஆமா, செகண்ட் டே புக் பண்ணனா 5 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. நைஸ், நைஸ். நல்லா இருக்கே. ஜாலி தான் அப்ப உங்களுக்கு. முன்னாடி எல்லாம் அனிமே மூவி பார்க்கணும்னாவே பெங்களூர் வரைக்கும் போகணும் ப்ரோ. 350 ரூபா டிக்கெட் சொல்லுவான் பிவிஆர்ல. இங்க ம். இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி 350 ரூபா டிக்கெட் புக் பண்ணி, எப்பா, இது பரவாயில்ல. இப்ப கிராண்ட் சினிமாஸ், லக்ஷ்மி சினிமாஸ் வந்ததுல இருந்து ஒசூர்ல அனிமா மூவிஸ்க்கு ஆக்சுவலா நல்ல வரவேற்பே இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த டீமன் ஸ்லேயர் மூவிக்குலாம் பயங்கரமா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். சூப்பர், சூப்பர். நைஸ், நைஸ். என்ஜாய் ப்ரோ. காலையில 5:15க்கு போட்டிருக்காங்க. ஆமா. ஜாலி தான். இதுல ஒண்ணு என்னன்னா, அனிமே மூவிஸ் பார்க்க வருவாங்க மேக்சிமம் 80% எல்லாருமே அந்த அனிமே டிஷர்ட் போட்டு வருவாங்க. நானும் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டேன் வீட்டுல. ஓ! இதெல்லாம் வேற இருக்கா? நல்லா பெங்களூர்லயே அதான் ப்ரோ ஃபாலோ பண்ணுவாங்க. நான் டிராகன் பால், ப்ரோலி எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே கோகு ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. சூப்பர், சூப்பர் ப்ரோ. போயிட்டு பார்த்துட்டு வந்து மறுபடியும் இந்த ஸ்பேஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு, ஸ்பாய்லர் இல்லாம. ஓகே ஓகே, ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன் நான். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஆனா நீங்க நான் செகண்ட் சீசன் வந்து நீங்க மூவியா பார்க்காதீங்க. அது சீரிஸா மூவியா பார்க்கணும் வந்து சொல்றீங்களா? கொஞ்சம் ரஷ். ஆமா ஆமா, அது கொஞ்சம் ரஷ் பண்ணிருப்பாங்க. அந்த எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த எபிசோட்ல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டெப்த் இருக்கும். ஓகே. சரி, ஓகே ப்ரோ. இந்த சஜஷன் நான் ஏத்துக்கிறேன். ஆக்சுவலா நான் வந்து உண்மையிலே என்னன்னு நினைச்சேன்னா, சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக அ செ செகண்ட் இத அப்படியே மூவியா பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்க சொன்னதுனால நான் வந்து சீரியஸா பார்க்குறேன். எபிசோட்ஸாவே பாருங்க, சூப்பரா இருக்கும். ரஷ் ஓகே. பண்ணாதீங்க, பொறுமையாவே பாருங்க.
இல்ல. நான் பொறுமையா தான் பார்ப்பேன். ஏன்னா, இந்த படம் நான் தியேட்டர்ல பார்க்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா, எனக்கு இது முடிக்கிறதுக்கு எப்படியும் டைம் ஆகும். அடுத்து இன்னும் 2 பார்ட் இருக்குல்ல, அது 2ம் தியேட்டர்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே, ஓகே ப்ரோ. அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. சரி ப்ரோ, நான் வரேன் ப்ரோ. டைம் ஆச்சு. ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. விஷால் ப்ரோ ஒரு வாரத்துக்கு லீவோ? ஆமா. 9 மணிக்கு போயிருவேன்னு சொன்னாரு. வந்தாரு இப்ப. வந்தாரா? நான் பார்க்கலையே. ஸ்பீக்கர் வந்துட்டு போயிட்டாரு. சரி. நீங்க என்ன ரொம்ப அமைதியா போகுது? டாபிக் இல்லையா? பிரகாஷ்ண்ணா இருக்கீங்களா? இருக்கேன் பாரு. ஒரு டைப் பண்ணிட்டு இருக்கேன் பெருசா. அதனால டைப் பண்ணிக்கிட்டே கவனிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. சரி. எப்படி ப்ரோ, இப்ப நான் ஒரு ட்வீட் போடுறேன்னா அந்த ட்வீட் போட முடிக்கிற வரைக்கும் என்னால ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஸ்பீக்கர் ஆன் பண்ண முடியாது. நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். டைப் பண்ணிட்டு அது அப்படியே சேவ் பண்ணிட்டு பேசுவானே. இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கேன் பெருசா. ஒருவேளை ப்ளூடிக் வாங்கினாதான் அந்த ஆப்ஷன் இருக்கும். இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. கீழே உங்க மைக் ஆன் பண்ணி காமிக்குங்க. என்ன மேல டைப் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிருப்பாங்க. இப்போ நோண்டிக்கிட்டே இருக்கேன், மைக் ஆன் பண்ணி கீழே தனியா ஸ்பேஸ் காமிக்கும்னா உங்களுக்கு. இல்ல அப்படி காட்டாது. நாங்களாம் ட்வீட் பண்றப்போ அப்படி காட்டாது மோஸ்ட்லி. அந்த ஃபுல்லா ட்வீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இல்லைன்னா டிஸ்கார்டு டெலிட்னு காட்டிட்டு பாதிலே டெலிட் பண்ணிட்டு நான் மேல டைப் பண்ணிட்டு இருக்கேன். டைப் பண்ணி கீழே அந்த மைக் ஆன் பண்ணிக்கலாம். நாகம் ப்ரோ, நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, வெப்பன்ஸ் பார்த்தேன். பாதிதான் பார்த்துருக்கேன். பாதியில நிப்பாட்டேன். ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ தான் போகுது. அப்போ நல்லா இருக்கும்னு சொல்லி சுகன் ப்ரோ சொல்லியிருக்காரு. ஆமா ப்ரோ. அது ஒரு கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லயே போகும். நம்ம ஒரு கேரக்டர் இதாகும் போது தான் அது வந்து அப்படியே ஸ்லோவா ரிவீல் ஆகும். ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியா வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் வரும். அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் உங்களுக்கு ஃபிலிம் 1 ஹவர்ல எல்லாமே சொல்லிடுவாங்க ஆல்மோஸ்ட். ஐ மீன் 1 ஹவர்ல உங்களுக்கு என்ன இதுன்னு தெரிஞ்சிரும். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் போகும். அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் ஒன்று பார்த்துருக்கேன். அதுவுமே கடைசியில தான் பயங்கரமா இருக்கும். அது வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு தான் போயிட்டு இருக்கும். கடைசி ஒரு 20-30 மினிட்ஸ் பயங்கரமா இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இந்த வாரம் நினைக்கிறேன் அந்த படத்து பேரு. சூப்பர். இந்த வாரம் த லாங் வாக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே வந்துட்டு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னாங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட நாவல் பேஸ் பண்ண படம், ஃபர்ஸ்ட் எழுதின நாவல் பேஸ் பண்ண படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது யூஎஸ்ல ரிலீஸ் ஆகுது, இங்க ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனா வந்து ஆமா ப்ரோ, அது ஸ்டோரி கேட்ட அதுவே பயங்கரமா இருந்துச்சு. அது மொரட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு யூஎஸ்ல இருந்து. ஆமா, நடந்துட்டே இருக்கணுமா, ஏதோ போர் சம்பந்தப்பட்டதான். நடந்துட்டே இருக்கணுமா, நின்னுட்டீங்கன்னா சுட்டுருவாங்கண்ணா. ஆமா. அதுவும் இவ்வளோ ஸ்பீட்ல நடக்கணும்னு சம்திங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தெரில, நான் ஃபுல் இது எனக்கு தெரியல என்ன கதை. நான் ட்ரெய்லர் பார்க்கல. பட் ஆனால் வந்துட்டு சப்போஸ் இங்கே தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்க்கலான்னு ஒரு இது இருக்கு. நான் எதுவும் புக்கிங்ஸ் எதுவும் பார்க்கல இப்போ வரைக்கும். வந்தா நல்லா இருக்கும். லாங் வாக்குன்னு லாங் லெக்ஸ் நினைச்சேன். லாங் லெக்ஸ்னு ஒரு ஹாரர் படம் இருந்துச்சு. சென்னையிலேயே வந்து ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க 2-3 தேட்டர் பிவிஆர்ல. பரணி ப்ரோ, ஸ்டீஃபன் கிங்க்கு ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்னு சொல்லிட்டீங்களா? ஐயோ சாரி ப்ரோ. ஜுராசிக் பார்க். ஓகே. எனக்கு அது லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சென்னையில எவ்வளவுதான் ஒரு காலத்துல அந்த பேர் கேட்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும்.
ஸ்டீஃபன் கிங் நாவலை தழுவின்னு தமிழ் ட்ரெயிலர்லயே அப்படியே பயங்கரமா போடுவாங்க. அவரு பார்த்தா திருவள்ளுவரோட எக்கச்சக்கமா எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு போல. வந்துகிட்டே அவர் இருக்கு. நெறைய அவர் அவர் நெறைய எழுதி வச்சிருக்காரு போலங்க. அவரோட அவரோட எத்தன இது வந்து படமா எடுத்திருக்காங்க தெரியுமா? அதுதான் அந்த 8 சாப்டர் நிறைய இருக்கு. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் எழுதி வச்சுட்டு போகணும். உங்க இட்டு ஊர்ல உங்களுக்கு நீங்க தான் முடிஞ்சதா? ஆ? இட்டு இட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 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 இதுதான் பார்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். 1ஓ 2ஓ பார்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். சாப்டர் 2 பெரிய பசங்களா வருவாங்க, யார் பார்க்கலையா? ஒரு நிமிஷம் ப்ரோ. எனக்கு தெரியல. ஆனா நான் 1 வந்து தியேட்டர்ல பார்த்தேன். 1 வந்து ஓடிடில பார்த்த மாரி ஞாபகம். பட் எதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பலூன் அந்த உள்ள கீழ ஆ மீன்ஸ் என்ன சொல்ல? ஃபர்ஸ்ட் அந்த கீழ தண்ணீல வந்து இந்த பலூன் வச்சிருப்பாங்கல்ல, அது வந்துட்டு தியேட்டர்ல பார்த்த மாரியும், இன்னொன்னு ஏதோ வந்து ஓடிடில பார்த்த மாரியும் ஞாபகம். ஒண்ணுல சின்ன பசங்களாவே வருவாங்க. அது 30 வருஷத்துக்கு ஒருக்காவோ 20 வருஷத்துக்கு ஒருக்காவோ தானே அது வரும். ஞாபகம் இல்ல நம்பரு. ஆனா அதே பசங்க திரும்ப பெருசாகி அந்த ஊருக்கு வர மாதிரி 2. பட் 2ம் பார்த்த மாரி தான் ஞாபகம் எனக்கு. 2 வந்து இந்த படம் கூட கிளாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாகோன்னு பாகுபலிக்கு அப்புறம் அவர் ஒரு படம் பண்ணார்ல அப்போ. ஓகே, ஓகே. அப்புறம் பரணி டைப் பண்ணி முடிச்சுட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சூப்பர் ஷோ பார்த்து முடிச்சிட்டேன். சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரிவ்யூ சொல்லியிருக்க மாதிரி தான். நான் வந்து தேட்டரிக்கல் ரிலீஸ்ல எல்லாரும் வந்து ஆஹா ஓஹோ ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லவும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு தவிர அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்கா போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அதாவது போரிங்னா கொஞ்சம் சுமாரா போன மாதிரி இருந்துச்சு. ஆனா படத்துலயே எனக்கு ஒர்க் ஆனது செகண்ட் ஹாஃப் தான். டோட்டல் பிளாஸ்ட்டுமே செகண்ட் ஹாஃப் தான். எனக்கு காமெடி சீன்ஸும் சரி, படமாவும் சரி, எனக்கு ஒர்க் ஆனது செகண்ட் ஹாஃப் தான் ஒர்க் ஆச்சு. கதையாவுமே நான் என்னன்னா, நான் சீரியஸாவே எப்படி சொல்றது எப்படி சொல்றது சீரியஸாவே பேய் படம்னு நினைச்சிட்டேன். இவ்வளவு நாள் ஜானர் தெரியல, ஜானர் தெரியாம பார்த்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு செகண்ட் ஹாஃப் செம்மையா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லா போனதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பிடிச்சிருச்சு. கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டர் பிடிச்சி. முக்கியமா அந்த மச்சின கேரக்டர் ஒன்று வரும்ல, பாவா கேரக்டர். எனக்கு வந்து அது நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நம்ம சொந்த பந்தம் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி அந்த மாதிரி கேரக்டர் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. சர்ப்ரைஸ்னா எனக்கு ராஜிபி செட்டி தான். அவரை வந்து ஒரு ஒரு கொடூரமான ஆளாவோ இல்ல ஒரு சீரியஸ் ரோல்லயோ பயங்கரமா பார்த்துருக்கோம். இல்லை ஒரு 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 படத்துல ரோட்ல டான்ஸ் ஆடுவார் கத்தி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு சீன் சூப்பரா செருப்புக்காக ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற ஆளு இதுல பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா கான்ட்ராஸ்டா இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு லாஸ்ட் 30-40 நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துலயே ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ஹீரோ கேரக்டர் அந்த ரவி அண்ணா கேரக்டர் செம்ம. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கழிச்சு அந்த அந்த மாதிரி ஒரு அந்த எப்படி சொல்ற கேரக்டரைசேஷன் சொல்லுவோம்ல, அது செம்மையா பண்ணியிருந்தாங்க. நான் உண்மையிலே இப்போ இந்த ஆவேசம் படத்துல வர மாதிரி ஒரு அந்த மாதிரி பில்டப் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த பசங்க நினைப்பாங்க அது மாதிரி, கடைசியில் அதுவும் நல்லா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவருக்கான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு சீன் நம்ம இவ்வளவு நாள் ஆச்சு தாராளமா பேசலாம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு டிராப்ல பைக்ல போய் டிராப் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணு கேட்பாங்க, அப்போ ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்களா கேட்கப்ப அவர் ஒரு ரியாக்ஷன் அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும். அது நல்லா இருக்கும். சூப்பரா பண்ணியிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அந்த சீக்வன்ஸே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணு தியேட்டர்கள் எல்லாரும் பயங்கரமா சொல்லவும் நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதிர்பார்த்துட்டேன். ரெண்டாவது நான் பேய் படம்னு நினைச்சிட்டேன். இவ்வளவு நாள் நான் பேய் படம் தான் நினைச்சேன். அது காமெடின்னு தெரியும். பட் ஹாரர் காமெடி நம்ம என்ன காஞ்சனா, அரண்மனை அந்த மாதிரி ஹாரர் காமெடி நினைச்சிட்டேன். அதுதான் எனக்கு இப்படிதான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அது எனக்கு செட் ஆகிறதுக்கே செகண்ட் ஹாஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன எதிர்பார்ப்பு மட்டும்தான் தப்பு, அவ்வளவுதான். மற்றபடி நல்லா ஒர்க் ஆச்சு. இதை மட்டும் இந்த எதிர்பார்ப்பை கம்மியா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். மற்றவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு இல்லைன்னா என்ன இந்த படத்தை என்ன ஆகா ஓகன் நாங்களே ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தோணலாம். எனக்கு படத்துலேயே பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொதல் 10 நிமிஷம் மட்டும். ஏன்னா மொதல் 10 நிமிஷம் எனக்கு வந்து செம்ம ரூட்டடா டெப்தா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. ஒரு சாவ தொடர்ந்து வர விஷயங்கள் வந்து தமிழ் சினிமால வாகை சுடுவான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு சில படங்கள்ல தான் அது மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கும். இந்த படத்துல அது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த
அவுட்டர் ஏரியாலாம் உண்மையாவே எப்படி அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு அது 10 நிமிஷமும் அதுக்கப்புறம் டோட்டல் செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே மலையாள ஓகே. படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்குலாம். எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கெல்லாம் அப்படி தியேட்டர்ல தோணல, எனக்கு பார்க்கும்போது. எங்கேயுமே தோணல. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணல அந்த மாதிரிலாம். எனக்கு வந்து படம் நல்லா இருந்துச்சு. நான் சீரியஸா யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கலாம், மாவீரனாச்சும் சொல்லியிருக்கலாம் இது பேய் படம் இல்லைன்னு. நீங்க பேய் படம் நினைச்சீங்கன்னா யாருக்குமே தெரியல. நானும் வந்து ட்ரெய்லர் பார்க்கல. எல்லாருமே நல்லா இருக்குன்னு நான் ட்ரைலர் பார்த்து சொல்லியிருந்தாங்க. பேய் படம் நினைச்சேன் பாருங்க. இந்த ஸ்ரீ மாதிரி இருக்கும்னு நினைச்சிருந்தேன். அதுல பண்ண காமெடியா இருக்கும், பேய வச்சு ஃபன் காமெடி இருக்கும். ஆக்சுவலா ஏதோ ஒரு வகையில வரும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னு சொல்லிடுறேன். நீங்க அப்ப சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் ஆனா நான் வந்துட்டு இந்த இது டிஜிட்டல்ல வரும்னு நான் சும்மா ரேண்டமா ஓப்பன் பண்ணும்போது அந்த போஸ்டர் கண்ணில் பட்டுச்சு. போஸ்டர் கண்ணில் பட்டோன்னு நான் என்ன நினைச்சிட்டேன்னா, ஒரு டெத்ல நடக்கிற காமெடி விஷயங்கள். அதுதான் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணதே வந்துச்சு. எனக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இது ஐயோ! சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. சரி இதுக்கப்புறம் அந்த இத வச்சு ஏதாவது வரும்னு நெனச்சேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் ஒரு காமெடி படம் பார்க்குறேன்றது எனக்கு ஃபர்ஸ்ட்டே உண்மையா செட் ஆயிடுச்சதுனால, எனக்கு வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. நான் ஜாலியா பார்த்தேன். நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் லாஸ்ட் ஹாரர் காமெடி சீக்வெல்லாம் பார்க்கறேன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் வந்தது ஹாரர் காமெடி தான் சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க காமெடி படம் அப்படிங்கிறது வந்து அந்த பேஸ்ல போல. அதே மாதிரி அந்த ஐடியா வந்து அது செட் ஆகுறது எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆயிருச்சு. அதனால எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது அது எப்படி சொல்றது, அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஓகே ஒத்துக்கும் போல இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன், நேரம் எடுத்துக்கிட்டேன் நான். தலைவா கரெக்டு. எக்ஸாக்டா நான் காலையில படம் பார்த்தேன். ஷோ ஃப்ரம் ஷோ. நான் வந்து என்னன்னா நைட்டு கொஞ்சம் பார்த்தேன் தலைவா. ஒர்க் இருந்தது எல்லாம் வந்து என்னன்னா சும்மா ஒர்க் பண்ணிட்டே படம் பார்க்க முடியல. ஏன்னா அது நான் கன்னடாவில் பார்த்தேன். சப்டைட்டில் கவனிக்க வேண்டியிருந்தது சில விஷயங்கள். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி நான் 8 o'clock கிட்ட முடிச்சிட்டேன் படத்தை. நான் அப்போவே ரிவ்யூ போட்டது என்னன்னா உங்களை மாதிரி தான் தலைவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னன்னா எனக்கு ஓகேவான தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த ஜானரே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து என்னன்னா நீங்கள் நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஜானர் வந்து என்னன்னா அப்படியே என்னடா நம்ம நினச்சது ஒன்று இருந்துச்சு வேற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. ஒரே ஒரு நிமிஷம் bro. முக்கியமாக நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஹீரோ ரவி அண்ணாவா வந்து ஒரு சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு. அது உண்மையாகவே எனக்கு வந்து இந்த படம் தெரிஞ்சதுக்கு ரீசன் என்னன்னா மாவீரன் தான். மாவீரன் சொன்னார் அவரோட ஏரியாவில் கன்னடா படம் ஒன்று ரிலீஸ் ஆகி போட்டுட்ருக்கு. நான் எப்போ போனாலும் வந்து என்னன்னா வாக்கிங்கில் போய் வாங்கணும்னு பார்த்தாலும் சரி, இல்லை வீக்கெண்ட் எது போனாலும் அது ஹவுஸ்ஃபுல்லே இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாப்புல. ஸோ இவர் பரணி சொன்ன மாதிரி நானும் பார்த்த பிக்சர் 2 பிக்சர் தான். ஒன்று அந்த நடுவில் எல்லாரும் சுற்றி நடுவில் வந்து என்னன்னா போனா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னா ஒரு வீட்டை விட்டு ஒரு கால் மட்டும் வந்து என்னன்னா சேலை கட்டிட்டு வெளில வர மாதிரியான ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்கும். நான் அப்போ என்ன நினச்சேன், சரி இது கைண்ட் ஆஃப் பேய் படம் மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க வச்சிருந்த விஷயம் உள்ளே வந்து சூப்பராக இருந்த விஷயமா இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த சீனாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப வந்து என்னன்னா ரொம்ப சூப்பர்னு நான் சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு லவ் போர்ஷன் இருக்கும். அது வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து என்னன்னா அவன் ஸ்கூட்டரில் கூட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சீனு. அப்புறம் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணுக்காக வந்து என்னன்னா அவன் அடிக்கிற சீனு. அவன் வந்து என்னன்னா அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ரூட்டடாக நம்ம அந்த மாதிரி ஊரில் வந்து என்னன்னா ஒருத்தரை பார்ப்போம்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ரொம்ப சாந்தமாக பேசிகிட்டு இருப்பான். எதுக்கு பிரச்சனை, அதெல்லாம் வேணாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை அடித்த உடனே அவனுக்கு எங்கேருந்து கோவம் வரும்னு தெரியாது. பயங்கரமாக வந்து என்னன்னா பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டைம் இருந்தால் பாருங்கள். நான் மாவீரன்ட்டே சொன்ன மாவீரன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோவை பார்த்தா ஏதோ உங்களோட லுக்கை சிமிலியராக எனக்கு தெரியுது. அவர் ஏஜுக்கு வரப்போ மாவீரனும் அப்படி தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட மனசாட்சி வேணாமா, கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாமா? மாவீரன் சின்ன பையன், சின்ன லுக்ல இருக்க, உள்ளே இருக்க அவரு. நான் என்ன சொன்னா அந்த ஏஜ் வரப்போ மாவீரன் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். மாவீரனும் அந்த மாதிரி தான், லோக்கல் கை தான், பெரிய கை தான். அங்கே அவரோட ஏரியால ரவி அந்த மாதிரி தான் அவருமே. எனக்கு தியேட்டர் ஆம்பியன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த நீங்க சொன்னீங்க அந்த போஸ்டர் சீன், கால் வெளியே எடுத்து வைக்கிறோம்ல, அந்த தியேட்டர் சிரிப்பு சத்தம் அடங்கவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நிறைய சின்ன ஹியூமர் நிறைய. எனக்கு செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த பையன், அதாவது இந்த மானு கேரக்டர் கதவு தட்டுல வந்து அந்த கதவு தட்டு சீனுக்கு அந்த பையன் பயந்துருவான். அந்த பையன் பேர் என்ன, அசோகாவா? அந்த அசோகா கேரக்டர் பயந்துரும். இல்ல அசோகா பயந்துருவான். அவன் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பயப்படுவான்.
காலத்துக்கு பெட்ல இருந்து கீழே வச்சிருக்க காலத்துக்கு கட்டில இருந்து மேல மாடி தமிழ்நாள் போட்டுக்குவான். அந்த பேய் படத்துல வர ஸ்டெரியோ டைப் வழக்கமா காட்டுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அல்ல கீழே அதெல்லாம் இருக்குமோ. என்னன்னா அதெல்லாம் என்னன்னா அவன் பார்த்து பயப்படுற சீன் எனக்கு ரொம்ப சிரிப்பு. ஏன்னா அவன் அவன் அப்ப அவன் செட்டப் பண்ணது அவனே பயப்படுறது இருக்குல்ல, அது செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் கதவு தட்டி தப்ப கதை திறந்து கதை தட்டுறது. ஆனா அங்க அதுக்கப்புறம் தான் நல்லாவே இருக்கும். என்னன்னா அதான் தலைவா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில போவான் பாத்தீங்களா, வெளியில போனோடனே அந்த கடையில ஒரு தாத்தா பேசுற டைலாக் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அது அவங்க இல்ல அதுக்கு எல்லாரும் முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி இந்த பானு கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரப்போது அவன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பான். ஆனா கதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவங்க சொல்ல கொஞ்சமா அதாவது ஒருத்த வந்து மாறுறதுக்கு விஷயத்தை அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க மாறுற கேரக்டரை. நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு படமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. ஆமா ஆமா. எனக்கு இவர் ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன், ராஜ்பி என்ட்ரி சீன்லயே சரியான குபீர். என்னன்னா ஒரு பாட்டி வந்து கால்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஒண்ணு வரும். சரி, 3வது தடவை ஊத்துவாங்க. சரியான ஃபீல். என்னடா இதெல்லாம் எப்பதான் யோசிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு. எனக்கும் அது நல்லா இருந்துச்சு. மகேஷ் ப்ரோ, நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது. அதனால தான் உங்களை ஓவர்டேக் பண்ணி பேசிட்டு போறாங்க. ஓ சரி சரிங்க, ஓகே. அப்போ ஏர்பாட்ஸை மாற்றி ஆகல நினைக்கிறேன். இப்போயும் அப்படிதான் கேட்குதா? அவரு ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வந்திருக்கு, போய் வாங்க சீக்கிரம். ஒரு கேரக்டர் வரும்ல, பாவண்ணா அது வாங்கி கொடுத்தீங்களா? பாவாண்ணா, அவருக்கு ஒரு தீம் சாங் வேற அவர் வர்றப்ப அது பயங்கரமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஆட்டோல என்ட்ரிக்கே சம்மந்தம். நான் வேற யாரோ ஒரு முக்கியமான கேரக்டர் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா நான் சொல்றேனே, என் ஃபேமிலியில இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. என் ஃபேமிலியில் ஒருத்தர் இல்ல 6 பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகேவா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க. அந்த 6 பேர் இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் 3 பேர் சேர்ந்து பண்ணி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும் இந்த 6 பேருமே ஒரு ஃபங்க்ஷன் வருவாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொருத்தரா இறந்து இப்போ 3 பேர் தான் மொத்தமா சுருங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 6 பேர் இருந்த பீரியட்ல நாங்க பட்ட பாடு இருக்கே, படாத பாடு. ஒரு ஃபங்க்ஷன் நிம்மதியா பண்ண முடியாது. அடிமை அதை சொல்லுவாங்க, அடி வகுத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவோம்ல. யாரை பார்த்து ஏதாவது மற்றவங்களை பார்த்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, எங்க ஆளை பார்த்தாலே எங்களுக்கு பயம்ன்ற மாதிரி. எங்க அந்த 6 பேர்த்த பார்த்தாதான் எங்களுக்கு பயமா இருக்கும். அதுல 3 பேர் போயிட்டாங்க, இந்த மிச்சம் 3 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 3 பேர்லயே இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப அந்த ஒருத்தர் வந்து அந்த ஒட்டுமொத்த அட்மாஸ்பியரே கெடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அழகா பண்ணிட்டு போயிருவாங்க. அதை இந்த ஒட்டுமொத்தமே பண்ணாரு. ஒரு சில இதை கொஞ்சம் அதிக மிகைப்படுத்தின மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, அதாவது காமெடிக்காக இருக்கும். மற்ற எல்லாமே பர்ஃபெக்ட். ரொம்ப அதுக்கு அவர் தனி பிஜிஎம் ஒன்று. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஒரு அந்த ஊர்ல சோமேஸ்வரால் எனக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கப்ப யாரை கூப்பிடாம பார்த்தா கடைசியில் இவன் மாமனை கூப்பிடுவாங்க. அவன் அங்கேருந்து வந்துட்டு அப்பயே அதே மாதிரி அவனுக்கு தனியாக ஒரு பிஜிஎம் போட்டுவாங்க திரும்ப. அது நல்லா இருந்துச்சு. அந்த இது ராஜ்பி செட்டியோட நடிப்பு, முக்கியமா ரவி அண்ணா பர்ஃபார்மன்ஸ். அந்த ரவி அண்ணா கேரக்டரே அது ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஆவேசம் மாதிரி அவன் டம்மி பீஸ் தான் போல இருக்கு. சும்மா அந்த அறையில அவனும் பயப்படுவான். நம்ம எல்லா சக மனுஷனுக்கு உள்ளதான ஃபீலிங். அவன் பயந்துட்டு வெளியில சொல்ற விதம் எப்படி இருக்கு பாத்திருக்கீங்களா? வீட்டுல வெளியில சூப்பரா, அதான் சூப்பரா பண்ணுவான். அது செம்மையா பண்ணுவான். கார் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ கேட்க சுலோச்சனா வந்து ஸ்கூட்டர் சாவி கட்டுச்சுன்னு சீனு. அந்த சீன்லாம் சொல்ற விதம் சூப்பரா இருக்கும். நான் எவ்வளவு பயப்படாதான்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நானே பயந்தேன்னா பாத்தீங்களேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அந்த சீனை. நல்லா இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ். அந்த 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 கேரக்டர் நடிச்ச ஆளு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் மூஞ்சி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டான்ஸ் ரிவ்யூல சொல்ல மறந்ததுன்னா டான்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. அந்த கல்யாண அந்த சாங் அது நல்லா இருந்துச்சு. சாங்கும் சரி. அது லிட்டரலா இதைத்தான் ஞாபகப்படுத்துச்சு. இல்ல புரியல, மாவீரன் நம்ம சொல்றாரு. அந்த சாங் எனக்கு இதைதான் ஞாபகப்படுத்துச்சு. இது மஞ்சுமேல் பாய்ஸ்ல ஒரு ஓப்பனிங் சாங் வரும்ல, அவங்க எல்லாம் செலிப்ரேட் அது அப்படியே ஞாபகப்படுத்துச்சு. அதனாலதான் மலையாள பாக்குறது. எனக்கு அது மலையாள படம் பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு கன்னட படம் தான் எனக்கு முழுக்க முழுக்க. நான் இது நல்லா ரூட்டடா இருந்துச்சு. அந்த ஃபேஸ் கட்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் படம் பூரா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு இது இருந்துச்சு, நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அவங்க கேரக்டரோட அந்த அழுத்தம்னு ஒன்று அது இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. என்ன நான் கொஞ்சம் ஜானர்ல கொஞ்சம் எதிர்பார்த்துட்டேன். அதனால நானே பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்கும் ஒரிஜினலா வரும் போல இருக்கு. ஒரிஜினலா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வேற காமிப்பாங்கல்ல, ஓப்பனிங்ல ஒரு சீக்வன்ஸ் காமிப்பாங்க படம் டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பா ஒண்ணு இருக்கு, இவன் நடிக்கிறான், கடைசி இவனுக்கே ஆப்படிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன்.
இடத்துல நமக்கு நாமத்தை போட்டது தான் மிச்சங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணுதான் நமக்கு வந்து அது தெரிஞ்சு பார்த்துருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்காது. சரி ரைட்டு. அதுதான் ஹாரரும் இருக்கு, காமெடி இருக்கு. என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது லவ் தீம் தான். இந்த மதராசிக்கு சொன்ன மாதிரிதான் 40+ 2 பேருக்குமே தேவை இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நமக்கு மெதுவா ரைட்டிங்லயே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூட்டில போறப்ப ஒரு லவ் சீனுக்கு தியேட்டர்ல அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த சீனுக்குமே சரியான ரெஸ்பான்ஸ். அதனாலதான் போஸ்டர்ல அந்த ஸ்கூட்டர் சீனை வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூட்டர் சீன் இருக்குல்ல, அதை வந்து போஸ்டர்ல வைக்காம இருந்திருக்கான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதை பார்த்தனால எனக்கு ஸ்பாய்லர் ஆயிடுச்சு. எனக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பாய்லர் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா அந்த முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது வந்து அந்த அவங்க வெளியே பானு கேரக்டர் வெளியே வந்து பார்ப்பேன். அப்பயே நமக்கு அந்த லவ் தொத்திக்கும் நமக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர்ல போறப்போ ஒவ்வொரு தடவை சாமி கும்பிட்றது, காஸ்டியூம் மாறி போறது, அப்புறம் வந்து இவங்க உள்ள வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூட்டரை பார்த்து ஏமாந்து போறதுன்னு இந்த ஏஜ்டு லவ் இருக்குல்ல, என்னைக்குமே நல்லா இருக்கும். அது காமிக்கிற விதம் இருக்கு. நமக்கு பண்ணையாரும் 10 மணி படத்துல அந்த பாட்டு காமிச்சிருப்பாங்கல்ல, அது ரொம்ப ஏஜ் லவ்டு. ஆனா இது பாத்தீங்கன்னா இன்னும் மிடில் ஏஜ் லவ்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நல்லா பர்ஃபெக்டா காமிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கும். படிப்படி கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அந்த பொண்ணு லுக் இருக்குல்ல, அந்த பொண்ணு லுக்கும் சரி இவங்க இருக்கும் 2 பேருமே பத்தி கொஞ்சம் கொஞ்சமா லுக் ஏத்திக்கிட்டே போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது அறிமுகமானதுல இருந்து அந்த பானு கேரக்டர் அறிமுகமானது பாத்தீங்கன்னா காஸ்டியூம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த நீட் ஆகிட்டே வரும். இன்னும் போக போக அது கிளைமேக்ஸ்ல பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும். 2 பேருக்கு கிளைமேக்ஸ்ல டை அடிச்சிருப்போம். அப்படி நல்லா இருக்கும். அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, நமக்கு எல்லாமே கேரக்டர் தெரிஞ்சு, நடிகர்கள் யாரும் தெரியலங்கிறனால எல்லாமே கேரக்டர் தெரிஞ்சு. அதுல 2-3 பேர் தான் நான் தொடர்ச்சியா அந்த கன்னட படத்துல பாக்க. ஒருத்தர் இந்த இவரா இருப்பார்ல, கூடை சுத்துறாள். ஆமா, காந்தாரால கூட அவரு சந்திரா கேரக்டர். ஆமா, அவர்தான். அவரு நிறைய கன்னட படத்துல பாத்துருக்கு. ஆமா, ஆட்டோ டிரைவர் அடிச்சிருப்பாரு அவரு தானே. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். நல்லா இருந்துச்சு அவர் கேரக்டர். அந்த அவரு தவிர எனக்கு இந்த படத்துல யார் நடிச்சா யாருமே தெரியாது. அது முக்கியமா ரவி அண்ணா கேரக்டர்லாம் எனக்கு யாருமே தெரியாது. ட்ரைலர்ல தான் முதல்ல பார்த்தேன் அவரை. இல்ல நீங்க சொன்னீங்களா இந்த அசோகான்றவர், அவர் வந்து சைட் பில நடிச்சிருப்பாரு. ஒரு கூட பண்ணா நடிச்சிருப்பாப்ல சைட் பில. அங்க ஒரு மாதிரி இருக்கும், இங்க ஒரு மாதிரி ரோல் இருக்கும். இங்க ரொம்ப சின்ன பையன் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஓஹோ தலைவா, ஏன் தலைவா? ஏங்க அப்ப சைடி பில வந்து ரிஷப் செட்டி கிடையாது ரகுவர் ஹஸ்பண்ட்? இல்ல இப்ப பாருங்க, சுகன் வந்து படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாயிலர் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி இல்ல, நான் இப்பதான் அந்த இது கைதி மலேசியன் ட்ரெய்லர் அதை பத்தியுமே நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன் தலைவா. உங்ககிட்ட வந்து பாத்தீங்களா அந்த மலையாவோட டீச்சர் மலேசியன் பண்ணது அப்படியே இருக்கு தலைவா, தத்ரூபமா எடுத்திருக்காங்க தலைவா. அப்படியே இருக்கு, கேரக்டர் மட்டும் தான் டிஃபரன்ஸ். லைட்டிங், செட்டப், லொகேஷன் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்ட்டா இருக்கு தலைவா. ஒரு கேமரால இருந்து டோன்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. லொகேஷன் ஏதோ தமிழ்நாட்டுல திருச்சியில எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் சேம், பட் நல்லா இருந்துச்சு. நீங்க பாத்துட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ அந்த டீசர் கைதியோட மலேசியன் ரீமேக்? இல்லைங்க, நீங்க அவசியம் பாருங்க. பெரும்பாலும் தெலுங்குல ரீமேக் பண்ணாங்கன்னா பாப்பேன். தெலுங்குல ரீமேக் பண்ணா என்ன கம்பேரிசன் பாக்குறதுக்காக பாப்பேன். அதர் லாங்குவேஜ் இது பெரும்பாலும் பாக்குறது. டீசர் முதற்கொண்டு அப்படியே தான் ப்ரோ இருக்கு. டீசர் எப்படி கைதி கொண்டு விட்டாங்களோ அதே மாதிரி தான், அதே டீசர் அப்படியே கட் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஒன்னு விட்டுருந்தாங்க அந்த செவுத்துல. என்ன மகேஷ் ப்ரோ லிங்க் ஷேர் பண்ண சொன்னாரு. அப்பதான் கரெக்டா கேக்குது போல. கேக்குது. லிங்க் ஷேர் பண்ண சொல்றேன். யூடியூப் லிங்கா? சரி ஓகே. சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த சூஃபம் ஷோ வந்து NS ராஜ்குமார்னு சொல்லி கன்னட ப்ரொடியூசர் தான் ஒருத்தர் தமிழ் ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அதே தமிழ்ல பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அப்படி பண்ணாலும் அது ஃபர்னிச்சர் உடையத்தானே போகுது. ஏங்க இல்லங்க, மூணு விஷயங்க. தமிழ்ல ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா கண்டிப்பா அட்டர் ஃபெயிலியர். ஏன்னா அங்க வந்து ராஜ்பி செட்டி ரோலுக்கு யோகி பாபா தான் கண்டிப்பா போடுவாங்க. வேணா எழுதி வச்சுக்கங்க, ஓகேவா? அப்படி போட்டா யோகி பாபு போடுவாங்க. அப்படி மீன்ஸ் அவர் பண்ணுவார், நல்லா பண்ணுவார், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்து அந்த எனக்கு தெரியல, நான் மேபி இது பார்த்ததுனால இந்த கேரக்டர்ஸ் பிடிச்சதுனால என்னமோ தெரியல எனக்கு அந்த ஒரு இல்ல சொல்றேன். தமிழ்ல அது எடுத்தா பர்னிச்சர் ஃபெயில் கண்டிப்பா உடைய போறது உறுதி. தமிழ்ல பண்ணாலும் கண்டிப்பா அந்த சாமியார் ரோலுக்கு கண்டிப்பா யோகி பாபா கூட்டு வருவாங்க. இங்க வந்து அவரும் என்ன பண்றதுன்னு சொல்லி யாரா மூக்கு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருப்பார் படம் பூரா. அது நல்லா இருக்காது. படம் தமிழ் எடுக்காம இருக்கிறது பெட்ரு. முடிஞ்ச அளவு தமிழ் டப்பிங் பண்ணி விட்டாலே போதும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்னு இல்லை, இது எல்லாமே நம்ம எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகிறது தானே. இந்த சாவுக்கு அப்புறம் தொடர்ந்து வர சம்பிரதாயங்கள், இந்த சம்பிரதாயம் எல்லா ஊர்லயும் இருக்கு.
அந்த படையல் போடுறது, விருந்து வைக்கிறது. என்ன ஒண்ணு இந்த அளவுக்கு கிராண்டியரா இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா கிராம பகுதியில இருக்கும். இது ஏன்னா கிராம பகுதியில இருக்கு. கிராம பகுதியில இது மாரி இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கதைக்களம் தான். அப்புறம் இது வந்து டப்பிங் பண்ணிட்டே விட்டுட்டு போயிரலாம். இது வந்து நீங்க ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஏன்னா யாருன்னு தெரியாத நடிகர் நடிக்க பார்க்கலாம். அந்த கேரக்டர் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் சின்ன 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 அதாவது நுணுக்கமான முக பாவனைகள் எல்லாத்தையும் நம்மளால ரசிக்க முடிஞ்சுச்சு. எனக்கு உண்மையான இந்த ரவி அண்ணா கேட்ட அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த பேஸ் ஆக்ஷன் அதாவது அதுக்கப்புறம் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் எனக்கும் அதுதான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம அவர் மண்டையாட்டுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது சிரிச்சுட்டே போறது அதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமா நான் ரசிச்சு பார்த்தேன் அதெல்லாம். அது நம்ம யாரும் தெரியாத நடிகருங்க தான் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இங்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு எதுக்கு தம்பி நமக்கு அது எதுக்கு இந்த ரிஸ்க்கு. அது ஆர்கண்ணன் டைரக்ஷன் வாங்கி பேர்ல பார்த்தேன். பேர்ல ரீமேக் பேர்ல அவர் ஆர்கண்ணனும் ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுக்கு மூச்சை போறாருன்னு அப்பயே ஏ இதுக்கு யார் கண்ணன் கூட எடுத்துட்டு போயிடலாம் ஆர்கண்ணன் எடுக்கிறதுக்கு. அந்த ப்ரோ கோயில் சாமி கும்பிடுவாங்கல்ல ப்ரோ. ஒவ்வொரு முறையும் சாமி கும்பிட்டு போவாங்கல்ல அதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டு மேலே போய் சாமி கும்பிட்டு வர சொல்றது இன்னும் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல அவர் பேசுவார்ல ரவி நான் பேசுவார்ல கல்யாணத்துக்கு அக்ரி பண்றதை பற்றி. இவரு ராஜ்பி ஷெட்டி இப்ப இந்த படம் ஸ்ட்ரைட்டா மலையாளத்துல இது வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஃபா அந்த ராஜ்பி ஷெட்டி ரோல பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபஃபா ரேஞ்சுக்கு இவர் ஒரு ஆக்டர். அவர் வந்து இதை பண்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி யோகி பாபுலாம் வச்சா அது ஒர்க் ஆகுது. சரி ஓகே. ஆர்டினரி மேன் அந்த ப்ரோமோ எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரவி ரவி மோகன் தயாரிப்பாளர் இனிமேல் 3 நிமிஷம் தான் ப்ரோமோ போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோ கோடு ஏங்க 3 அது நிமிஷம் 5 இருந்துச்சு. இது நிமிஷங்க. 3 நிமிஷம் இருந்துச்சு. அது 5 இது ரவிக்கு அது ஆமா 3 நிமிஷத்துக்கு மேல போல இருக்கு. ஆமா இது வந்து இதுவும் பெருசு தான். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா வந்து டைரக்ஷன் போறாங்கன்னு சொல்றது இவர் வந்து வேணான்னு சொல்றதும் அப்படி டக்கு நீங்க தான் அப்படி பார்த்துறப்ப காமெடியா ஃபன் பண்ணது அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கப்புறம் இதான் இவர் ஜஸ்ட் இந்த ஆர்டினரி மேன் டைட்டில் வச்சிருக்காரு இதுதான் ரீசனு. அப்போ அவர் ஆர்டினரியா வந்தால் அந்த லுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று என்னன்னா அதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காரு. அது எப்படின்னா ஆன் ஆர்டினரி மேன் அப்படிங்கிறது ஓம் அப்படின்னு போடுற மாதிரி அதாவது ஓம்னு ஆரம்பிக்கிற மாதிரி முதல் படம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு போல இருக்கு இந்த ஷார்ட் டேகு. சரி ரைட்டு எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. அவர் பர்த்டே வேற எனக்கு வந்து நான் சொல்றேன் ஃபேவரட் ஹீரோக்கள் எல்லாருமே ஃபேவரட் ஹீரோ தான். அதில் நிறைய பேர் 10 பேர் 5 வைக்கிற ஃபேவரட் ஹீரோ இருக்காங்க. அதில் இவர் ஒரு ஆள் எப்படியா இவர் பழைய மார்க்கெட்டை பிடிச்சி மேலே வந்துடணும். அது இந்த ப்ரோக்கோட்ல இருந்து நடக்கும்னு பார்க்குறேன். இந்த ஜீனின்னு ஒரு படம் எடுத்தாங்க அது என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் நான் வந்து ஏதோ ஒரு ஃபேண்டசி படங்களால கண்டிப்பாக எப்படியாவது தெரியும்னு பார்த்தேன். சாரி ப்ரோ அது வழக்கு தெரியல அது அது தெரியல அது வந்து ஏதாவது விட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதே ஒன்றும் வேணாம். சரி இப்போ பராசக்தி ப்ரோ கோடுன்னு அவர் இதுல இருந்து டக்கு டக்குன்னு மேலே வரட்டும். பழையபடி முன்ன மாதிரி வரட்டும். இப்போதான் இந்த பாம் மூவியோட இன்னைக்கு வந்து ப்ரோமோ வீடியோ பார்த்தேன். இதுவுமே ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாவம் ரொம்ப என்ன சொல்ல நான் இப்படி ஒரு ப்ரோமோ எதிர்பார்க்கல அர்ஜுன் தாஸ் கிட்ட இருந்து. பெஸ்ட் நைஸ் ஃபன்னா இருந்துச்சு. படத்துக்கு உண்மையிலே வெயிட். பரணி மம்முட்டி வில்லன் நடிச்ச படங்கள் சொல்லுங்க. என்னென்ன படம் ஒரு வில்லன் நடிச்சிருக்காரு? வில்லனும் நடிச்சு ஏன் திடீர்னு கேட்குறேன். பிரம்மயுகம் அதுதான் ஞாபகம் வருது டக்குன்னு. ஆப்ரகாம் மோஸ்லர். வேற ஆப்ரகாம் மோஸ்லர் ஆமா. ஆனா அவர் கிட்டத்தட்ட அது வந்து அவர் கேரக்டர் மேல நமக்கு இப்போ இது ஆகாதே கரெக்டான பண்ணியிருப்பாங்கிற மாதிரி தானே இருக்கும். அவர் பழி வாங்குறதுக்கு கரெக்டான ரீசன் இருக்கும். கரெக்ட் ப்ரோ பட் வில்லன் தானே. அது வில்லன் எனக்கு தெரிஞ்சு வில்லன் கிடையாது. இப்போ எப்படி நமக்கு இந்த 11 மாதிரி வில்லன் கேரக்டர் மாதிரி வராது நமக்கு 11 மாதிரி அது. ஏன்னா இவங்க தானே வில்லைங்க 4 பேர் நமக்கு அது ரிவன் ஸ்டோரி தானே. வேற என்னென்ன பரணி? தெரியல நான் எனக்கு சரி நீங்க சொன்ன எனக்கு ஞாபகமே வரல. எனக்கு இதுதான் என்ன பரணி மம்முட்டி ஃபேனு ஓமாவெல்லாம் ஹேட்ரு ஆனாலும் உங்களுக்கு இது தெரியலங்கிறீங்க. ஐயோ நான் மம்முட்டி ஃபேன்லாம் இல்லைண்ணா. எனக்கு டக்கு அவர் அண்ணா நிறைய படம் ஹீரோவை தான் நடிச்சிருக்காரு. ஏதோ 1-2 படம் தான் வில்லன்னு நடிச்சிருக்காரு. இந்த மாடு கொம்பு பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு வில்லன் ஃபேமஸான ஃப்ரேம் உண்டு. ஆமா அதுல முழு வில்லன் அவரு. ஒரு படம் ஆமா ப்ரோ அது விதேயனா விதேயன்னு ஒரு மூவி போட்டிருக்கு 1994 ரிலீஸ் ஆனது. அதுல ஃபுல் வில்லன்.
வேற ஒரு படம் இருக்கு. அந்த படம் ஒரு மாரி சைக்காலஜிக்கல் ட்ராமா. அந்த படம் நான் பார்த்துட்டு இருக்கப்ப கிளைமாக்ஸ் "ஏன் என்னய்யா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு வில்லன் தான். ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்க்குறேன் இது. வலேரி மாணிக்கியம்மா. இல்ல. முன்னறிவிப்பு. ஓ! சரி ரைட். அதெல்லாம் இருந்தா நோட் பண்ணி எனக்கு குடுங்க. ஏன்னா எனக்கு அவர் பார்த்ததுல எனக்கு ராஜ்காட்ச் மட்டும் தான் எனக்கு நான் பார்த்தேன். இந்த நெகட்டிவ் ஷேட்ல இருக்க மாரி. ஆனா அவர் தான் ஹீரோ ராஜ்காட்ச்ல. ஆனா அதுல அவரு ஒரு ஒரு வில்லனிசம் பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா சரி மம்முட்டி வில்லன் நடிச்ச படங்கள் வேற, நெகட்டிவ் ஷேட்ல நடிச்ச படங்கள் பார்க்கணும்னு ஒருத்தன் எனக்கு பிரம்மயுகம் பார்த்தேன். பிரம்மயுகம் பிடிச்சிருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பிரம்மயுகம்ல அவர் தான் வில்லன். ஆமா. அவர் தான் முழுக்க முழுக்க வில்லன். எனக்கு என்னன்னா அது மாரி அவர் நெகட்டிவ் ஷேட்ல நடிச்ச படங்கள்லாம் எனக்கு லிஸ்ட் வேணும். அதுக்காக இல்ல கேட்டேன். அப்படி கேட்டீங்கன்னா தெரியல. பட் இப்ப நான் சொன்ன படத்துல வந்து அது அதாவது கேரக்டரா அப்படி தெரியாது நமக்கு. சரி இன்னொரு படம் பார்த்தேன்னீங்களே நீங்க வெப்பன்ஸ். அது எப்படி இருக்கு? நான் சொன்னேனே, நான் அந்த மிஸ்ட்ரி ரிவீல் பார்ட் மட்டும் எனக்கு ஜெனரிக்கா இருந்துச்சு. பட் ஆனா அவங்க மேக் பண்ண விதம் புடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த ஃபைனல் ஆக்ட்ல அது மட்டும் தான் எனக்கு குறையா இருந்துச்சு. பட் ஆனா அந்த ஒரு ஒரு கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஸ்டோரி சொல்ற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஒரு இதுலயும் வரப்ப அப்படியே ஸ்லோவா ரிவீல் ஆயிட்டு வரும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. கூலி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எஸ்கே அண்ட் அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்பதான் போஸ்ட் போட்டு வரேன். ஐயோ! இவங்க வந்து ஓகே. இப்படியே போட்டுருவோம். இன்னொன்னு என்னமோ ஒண்ணு சொல்ல வந்தேன். மறந்துட்டேன். இது கேரளால வந்து டீமான் ஸ்லேயருக்கு காலையில 4 மணி ஷோலாம் குடுத்துருக்காய்ங்க. மொரட்டு புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. செம ஹாப்பி. 50 லட்சம் பண்ணிருச்சான். என்ன படம்? டீமான் ஸ்லேயர் அந்த அனிமே படம் தான். ஓ! இங்க திருச்சி உனக்கு தெரியுமா? திருச்சியில வந்து தமிழ் வெர்ஷன், ஜாப்பனீஸ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் 3மே போட்டுருக்காங்க. ஜாப்பனீஸ் வெர்ஷன் 3 ஷோ நல்லா சூப்பர் ஹவுஸ்ஃபுல். பாத்தீங்களா? உங்க ஊர் நீங்க போறீங்களா பிரகாஷ் ப்ரோ? இல்ல பரணி எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா உங்க ஊர்ல ரிலீஸ் ஆகுமாண்ணா எனக்கு அப்படிங்கிற எனக்கு அப்படி. அது நான் சொன்னேன் நான் மலையாள படமே 4 படம் ரிலீஸ் ஆனா 4மே ரிலீஸ் ஆகுது பண்ணி மலையாள படம் வேறனா ஜாப்பனீஸ் படம் எப்படின்னா அனிமே படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்படி அவருக்காகவே இதை எடுத்து வச்சுக்க 3 தேட்டர் இல்ல ரிலீஸ் ஆகுது. அதுவும் ரூரல் ஏரியால இருக்க தேட்டர் போது கூட ரிலீஸ் ஆகுது. அதுவும் 3 மொழியில ரிலீஸ் ஆகுது. அது 3 ஷோ இப்பயே அட்வான்ஸ் சொல்லு. இன்னொன்னு என்னன்னா சேலம்லயே காலையில 9 மணி ஷோ குடுத்துருக்காங்க. அதுவே ஆச்சரியம். நீங்க திருச்சியில ரிலீஸ் ஆகுமாண்ணா அப்படின்னு கேட்டீங்களே 3 ஷோ பரணி 3 மொழியில பரணி. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த படத்துக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஐ மீன் இந்த அனிமேக்கு நான் தான் சொன்னேன் இங்க தான் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா புக்கிங் போகுது. அதர் ஏரியா சூப்பரா போகுது. ட்ரெண்டிங்ல இருக்க படத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. இங்க எல்லா படமும் நல்லா போட்டாங்க. நீங்க சூப்பரம் ஷோவா இருக்கட்டும் எல்லா ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா படமும் மிஸ் ஆகாதீங்க. அது ஒரு நல்ல குவாலிட்டி ஆக்சுவலா. சரி அப்படியே சுட சுட வாழை அப்டேட் ஒன்று சொல்லிடுறேன். தெலுங்கு பேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அகண்டா 2ஓட பட்ஜெட்டோட ஓடிடி டீல் ப்ரைஸ் வந்து ஹையஸ்டா கோட் பண்ணியிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ அவங்க போட்ட பட்ஜெட்டை ஓடிடி ரைட்ஸே எடுத்துடுறாங்க. ஐயோ அப்பா. நஸ்ரியா நடிக்கிற வெப் சீரிஸ் த மெட்ராஸ் மிஸ்ட்ரி. அதோட நஸ்ரியாவோட ஃபர்ஸ்ட் லுக் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலா. அதை நான் இப்போ போஸ்ட் பண்றேன். சரி அந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி டீசர் எப்படி இருந்துச்சு பாருங்க ப்ரோ, அப்டேட் சொன்னீங்களே. அது நல்லா இல்லை ப்ரோ. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல நான் மட்டும் தான் டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு நினைச்சேன். நீங்களும் பார்த்திருக்கீங்களே. இல்ல நான் சரி வந்து சும்மா பார்ப்போமேன்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. கீழே கமெண்ட்ல SK20 ஐயோ இந்த குட் நைட் டாக்டர் கூட படம் பண்ணலாம் கேக்குறாங்க. படம் டிராப் ஆயிலும் கேக்குறாங்க. டிராப்பா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்துட்டு அது அது இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிராப்டு அப்படின்னு என்கிட்ட சொல்லல. நான் எனக்கு தெரிஞ்சது வந்து அது இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அவ்வளோதான். சரி பரணி ப்ரோ, இந்த காந்தாரா சாப்டர் ஒன்று உங்க ஊர்ல ஏதோ பேன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் இஷ்யூன்னு போட்டுருந்தாங்க. சால்வ் ஆயிருமா இல்லை பேன் தானா? நன்றி. இப்பவும் கேரளாவை ஏன் ஊருன்னு சொல்றீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்.
அதெல்லாம் சும்மா ப்ரோ. இவங்க எங்க ப்ரோ ரிலீஸ் பண்ணாம இருக்க போறாங்க. அது என்ன, இந்த ஓகே அவங்க இதுல 300 தேட்டர் சம்திங் தான் ஹோல்ல இருக்கு. மற்ற தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகும். பேனுன்றதெல்லாம் வந்து அது சும்மா ஊதி இது பண்றதுக்காக எதுக்கு எடுத்தாலும் பேன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. படம்லாம் ரிலீஸ் ஆகும். ஒன்று இஷ்யூ ரிசால்வ் ஆகி எஃப்யூக்கு 100ல இருக்கிற தேட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதை தவிர்த்து இருக்கிற தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். 500 ஸ்கிரீன் இருக்கு அது இல்லாம. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்க ஊர் நாமக்கல்ல என்னென்ன படம்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு போய் கேட்டாதான் தெரியும். தேட்டர்ல போயிட்டு. இல்ல இப்ப இந்த வாரம் வர படம் நீங்க எப்படி இங்க வீக்கெண்ட் இங்கேயே பாக்குற மாதிரியா இல்ல சேலம் போற மாதிரியா? இல்லை, நான் சேலம் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ஒரு படம் பார்க்குறோம் 2 படம் பார்க்குறோம்னா நான் இங்கே வந்து பார்த்துருவேன். பட் ஆனால் பஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்றப்போ நம்ம கொஞ்சம் மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி போனோம்னா தான் கொஞ்சம் ஆட்கள் வருவாங்க. ஒன்றாவது. அப்படி இல்லைன்னா இப்போ போயிட்டு இல்லை ஆள் வரல ஷோ பிரேக் அப்படின்னு சொன்னால் நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வரணும். பட் அங்கே போயிட்டும் ஷோ பிரேக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான். பார்ப்போம். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆட்களாவது வருவாங்கல்ல இதை ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ்ன்றப்போ. அதனால தான் நாமக்கல் எதுவும் மல்டிப்ளெக்ஸ் இல்லையா? நாமக்கல் 2 தேட்டர் இருக்குங்க. 2மே மல்டிப்ளெக்ஸ் தாங்க. ஓகே, நீங்க எங்க பாக்குறீங்க அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. மோஸ்ட்லி சேலம் தான். நான் தேட்டர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷோ டைம்ஸ். எனக்கு பாம்பு எந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணி ஷோ போடுறாங்களோ அங்க போயிடுவேன். ஓகே, ஆல்ரெடி பண்ண மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியது. நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஓகே, இந்த தடவை கன்ஃபியூஷன் இல்லாம பண்றேன். ட்ரை பண்றேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க வெப்பன்ஸ் பாருங்க ப்ரோ. இருக்காரா தலைவர்? இருப்பார். ஆமா பிரகாஷ்ண்ணா, பாருங்க. சூப்பரா சோமுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சு. இந்த வாரம் நீங்க என்ன படம் போறீங்க சுகன்? நானா ப்ரோ, குமார சம்பவம், பிளாக்மெயில். இப்போதைக்கு அது ரெண்டும் கன்ஃபார்ம். பிளாக்மெயில் போறீங்களா? நைஸ். டனல் எப்படி இருக்கு? அண்ணா என்ன ரிவ்யூ சொன்னாரு டனலுக்கு என்ன ரிவ்யூ சொன்னாரு குமாரண்ணா? டனலுக்கு வந்துட்டு அவர் எதுவும் சொல்லல. அவர் வந்துட்டு இது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலான்ட்டார். ஓகே, கோட் வேர்ட்லாம் இல்ல. அவங்க குமார சம்பவம் நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்காரு. ஆமா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் காமெடி அப்படின்னாரு. நான் தான் கேட்டேன், நெல்சன் படம் அளவுக்கு இருக்குமாண்ணா? அவ்வளோலாம் இல்லை, ஆனால் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஏதோ நியூஸ் வந்துருக்கு. இவர் போட்டிருக்காரு சலூன் அக்கண்டா தான் பெரிய தெலுங்கு மூவிஸ்ல அதிக ரேட்டு. ஆமா, சீனியர் ஆக்டர்ல அதிக ரேட்டுக்கு வித்தது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாப்புல அவரு. பார்த்தேன் நானும். எமோஜில இந்த ஃபயர் விடுறதை ஆஃப் பண்ணுங்கப்பா. எமோஜில எங்க ஃபயர் வரும்? வராது. அதுதான் அதை ஆட் பண்ணுங்கப்பா. ஏதோ ஒரு எமோஜி தூக்கிட்டுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆக்டர் சிரஞ்சீவி, வெங்கடேஷ், அவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க. சீனியர் ஆக்ட்ரஸ்ங்க. ஏங்க நான் சிரஞ்சீவி தாங்க சொன்னேன், அவர் தாங்க சீனியர். அதுதான் மாவீரன்ட்ட தான் நான் சொன்னேன் சீனியர் ஆக்ட்ரஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டர் யாருன்னு கேட்டார்ல, அதுக்கு. பிரகாஷ், நீங்க என்ன படம் போறீங்கன்னு சொன்னீங்களா? நாளைக்கா? நாளை மறுநாள். நாளை மறுநாள் மிராய் போறேன். அப்புறம் பிளாக்மெயில் போவேன். அப்புறம் ஏதோ ஒரு படம் போவேன். குமார சம்பவம் போவேன்னு நினைக்கிறேன். பாம் போவேன்னு நினைக்கிறேன். பாம் மூவி போவேன்னு நினைக்கிறேன்.
ஆமா நீங்க அந்த ப்ரொமோஷன் சேர்த்துங்க எப்பவுமே அந்த வேடிங்க நான் இங்க வந்து அந்த வேடிங்க மிஸ் பண்ணாதீங்க. என்னைக்குமே ட்வீட் போடும்போது ட்வீட் சொல்றேன். பண்ணும்போது நான் மிஸ் பண்ண ட்வீட் மாட்டேன். எனக்கு அந்த போடும்போது பயம் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. சொல்லிட்டேன். அது சேஃப்டி ஐடி சேஃப்டியாக இல்ல, சொல்றேன். இல்ல. அதுதான். என்னைக்குமே அதை மிஸ் அதனால பண்ணிடாதீங்க. நான் வந்துட்டு எப்பயுமே அது வந்துட்டு நான் போட்டுருவேன். பட் இங்க சொல்லும்போது தான் சொல்றேன். பட் இப்ப நீங்க நான் ஸ்பேஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லா நாளும் கரெக்டா மூவியை சேர்த்துருவேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை மிஸ் இல்ல பண்ணிட்டேன். அந்த ப்ரோமோ வீடியோ பாத்தீங்களா? என்ன ப்ரொமோஷன் வீடியோ? இப்பதான் பாத்துட்டு வரேன். அதனால தான் சுகன் பேசும்போது கேட்டுட்டு தான் இருந்தேன். அவர் அதை டக்குன்னு நான் மியூட் பண்ண முடியல. அதை இங்க மியூட் இங்க எடுக்க முடியல. சரி, 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 சரி. அவர் வெப்பன்ஸ் பார்க்க சொன்னார்ல, அப்ப பார்க்கலாங்கிறதுக்கா தம்ஸ் போட முடியல. அப்பதான் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அவர் ஏற்கனவே ஒரு தடவை குதிக்கி அவர் டேரக்டர் இருக்காரு. இப்போ வந்து ஆக்டர்ஸ் உள்ள எடுத்துட்டாரு. அவங்க நல்லா ஒரு ப்ரொமோஷன் ஐடியாஸ் நல்லா பண்றாரு. இல்ல, இல்ல. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்துச்சு. அவங்கள தெலுங்குல நீங்க ப்ரமோஷன் பண்ணீங்கன்னு சொன்னது இன்னும் நல்லா இருந்துச்சு. அதுவுமே ஃபன்னா இது இருந்துச்சு. வித்தியாசமான ப்ரொமோஷனா இருக்கு ப்ரோ. அது நல்லா தான் இருக்கு நிஜமாவே. தெளிவா இந்த படத்துக்கு எப்படின்னா அடுத்த வாரத்துக்கு எப்படி கூட கேட்பீங்க டிக்கெட்டு? சக்தி திருமகன். வேற என்ன? அது இல்ல ப்ரோ, இன்னொரு படம் வருது. கிஸ் 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 கிஸ். அதுதான் சர்ப்ரைஸ். பண்ணி ப்ரோ. சும்மா சொன்னேன் ப்ரோ. ஆனா பிரகாஷ் நீங்க கிஸ் படம் தியேட்டர்ல பாப்பீங்களா? இப்போ செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆமா. தானே. நான் ஃபர்ஸ்ட் சக்தி திருமகன் போவேன். அது போகும்போது இதோட ரிசல்ட் வந்துடும். இருந்தாலும் மத்தியானம் போவேன், கிஸ் போவேன். போவேன்னு சொல்லுங்க. அதோட ரிசல்ட் வந்துடும். அதுக்குள்ள வந்துருங்க. நம்ம படம் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம போய் பாக்குறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட்டோட போறது ஒரு மாதிரி. அதனால சொல்றேன், சக்தி திருமகன் ஃபர்ஸ்ட் பாத்துருவேன். அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல புக் ஓகே, பண்ணிடுவேன். ஓகே. நானும் சக்தி திருமகன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கிஸ் பார்ப்பேன் மோஸ்ட்லி. அது வேற ஏதாவது அந்த நாள்ல படம் வருதா? பெருசா நோட்டபிள் ஃபிலிம் இன்னொரு சின்ன படம் ஒன்று வருது. மொத்தம் 3 படம் வருது. அவ்வளவுதான். 26ஆம் தேதி புதுசா ஒரு நட்டி படம் ஒன்று நானும் சொல்லியிருக்காங்க. ஆமாமா, ரைட் அப்படின்னு சொல்லி அது நானும் பார்த்தேன். ஆமா, இன்னொரு 26ஆம் தேதி இன்னொரு படம் ஒன்று வருது. அது என்ன படம்? என்ன படம்? பல்டி 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 பல்டி. பல்டி எல்லாம் விடுங்கண்ணா. 25ஆம் தேதி ஒண்ணு வருது. ஏன் பாரு, நீ சாய் அபயங்கர் ரிலீஸ் ஆகிற படம். அதே மாதிரி 25ஆம் தேதி ஓஜி. எனக்கு இந்த முறை ஓஜி 9 மணி சொல்ல திருச்சியில போட்டா போயிடணும். படம் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லாதனாலதான். ஓகே பாப்போம். அக்காண்டா 2 எப்ப ரிலீஸ்? டிசம்பர் ரிலீஸ். நான் புக் மை ஷோல செப்டம்பர்னு பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இல்ல, செப்டம்பர் 25 ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டேட்டு அவங்க போஸ்ட்போன் பண்ணி நியூ டேட்டை போடல. நியூ டேட்டுக்கு வந்து ஓடிடி சீலுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போ ஓடிடி வந்து லாக் ஆயிடுச்சு. இனிமேல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அநேகமாக வந்து டிசம்பர் 5 அது வர வாய்ப்பு இருக்கு. அது அந்த டேட்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வாவாத்தியார் டேட் போடுவாங்க. வாவாத்தியார் வந்து அகண்டா 2 அதுக்கு அதனால வெறும் ஜஸ்ட் டிசம்பர் ரிலீஸ் மட்டும் போட்டது. இவங்க எந்த டேட்டு போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. ஓ, ஓகே, ஓகே. தண்டகாரண்யமும் செப்டம்பர் தானே? ஆமா, புரியல. ஆமா, அதான் சண்டைக்காரங்க. அப்படின்னா வந்து இந்த 3மே அன்னைக்கு பார்க்கணும். அப்ப 3ல 2 தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அடுத்த நாள் 1 பார்ப்பேன். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. நான் 3மே வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் பார்ப்போம். ஏன்னா தண்டகாரண்யம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. தெரில எப்படின்ட்டு. 3 படம் செம்ம சாலிட். 3மே சாலிடான படம் தான். பிரகாஷ் ப்ரோ, இந்த 100 சாமி அப்டேட் இன்னைக்கு வந்துச்சுல்ல? ஆமா, ஆமா. அது என்ன அந்த பார்ட் 2காண்டி அந்த அவங்க காம்போ சேர்றாங்க, அந்த ஒரு ஹைப் அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த டைட்டில் வச்சுட்டாங்க. இல்ல அதனால இல்ல. அதுல வந்து அந்த ஏஜே திசான் இருக்கார்ல, அஜய் திசான், அவர் தான் ஹீரோ. விஜய் ஆண்டனி இனிமேல் அவருக்காக நிறைய வந்து இது பண்றாரு. எப்படின்னா அவர் தங்கச்சி பையங்கிறனால நிறைய அவரை வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதுல ஒரு படம் தான் மார்கன் பண்ணார். மார்கன்ல அவர் ஹீரோ, இவர் வில்லன் மாதிரி அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணதே அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அஜய் திசான் ஆஸ் ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு போட்டாங்க. இன்ட்ரடியூசிங் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அடுத்த பார்த்தா படத்துல அவர் தான் ஹீரோ. இவர் சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இதுலயும் வந்து விஜய் ஆண்டனி பிளஸ் வந்து சசி சேர்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி வந்து ஹீரோ நடிக்காம அஜய் திசான் தான் ஹீரோ நடிக்கிறாரு. சசி இயக்கத்தை அஜய் திசான். விஜய் ஆண்டனி அதுல வந்து வருவாரு படத்துல. அவரும் ஒரு ஹீரோவா வருவாரு. ஆனா மெயினா வந்து அஜய் திசானை வளர்த்தணும் தான் பாக்குறாரு. இப்ப அஜய் திசானோட
நடிப்புல லவ் படம் பண்றதுக்காக பூக்கி அப்படின்னு ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்கல்ல, அதுவுமே நல்லா விஜய் ஆண்டனி நல்லா செலவு பண்ணி தயாரிக்கிறாரு. அந்த படத்துக்கு முதல்ல ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சொன்னாங்களோ அது அவர் படத்துக்கு தான். அவர் தங்கச்சி பையனை எப்படியாவது ஒரு நல்லா வளர்த்தணும்னு நினைக்கிறேன். அவரும் நான் இப்ப பார்த்து சமீபத்துல பார்த்துட்டு இருக்க மற்ற நடிகர்களோட, அதாவது குடும்பத்துல இருந்து வர நடிகர்களை விட இவர் நல்லா எப்படி சொல்றது, நல்ல ஆள் வந்து இப்ப நல்லா நடிக்கிறாரு, நல்லா பழகுறாரு மக்கள்கிட்ட. அதே மாதிரி நிறைய விஷயம் சீக்கிரம் கத்துக்கிறாரு அந்த அஜய் தேவ்கன். எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவ் டெபியூட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு. அவர் இந்த படம் அவருக்கு நல்லா சூப்பராக ஒரு கை கொடுக்கும், இன்னும் நல்லா வளர்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த அடுத்தடுத்த படம் ரெண்டு படமே பூக்கியும் சரி, இந்த படம் என்னது நூறு சாமி. எனக்கு என்னன்னா, எனக்கு அதுல ஒரே ஒரு சசிட்ட ஒன்னே ஒன்று என்னன்னா, எனக்கு பர்சனலா சொல்றேன், அதாவது என்னோட இது வந்து மூட நம்பிக்கை இல்ல வந்து உங்களோட பர்சனல் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு, எனது பர்சனல் விஷயம் நான் திரும்ப சொல்றேன். அவருக்கு நம்பரே சரியில்லை. 555 நல்ல படம், 555. ஆனா அந்த படம் 555 அவர் ரொம்ப காலமா டிலே ஆகி திடீர்னு தலைவா வரலங்க டக்குனு சடனா படத்தை இறக்கி விட்டாங்க, வந்து நிறைய பேருக்கு தெரியல, அப்படியே அப்படியே போயிடுச்சு. ஆனா நல்ல படம். அடுத்து 100 கோடி வானவில்னு ஒரு படம் எடுத்தார், இன்னும் ரிலீஸ் ஆகல. அதை எப்பயோ ஷூட்டிங் முடிஞ்சு எப்பயோ டீசர் விட்டாங்க, ட்ரெய்லர் விட்டாங்க, படம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆனா படம் ரிலீஸ் ஆகல. அந்த நம்பர்ல அவர் சரியா வரும், திரும்ப நம்பர்ல போய் டைட்டில் வைக்கிறார் 100 சாமின்னு. ஏற்கனவே 100 கோடி வானவில் ரிலீஸ் 555 அந்த நம்பர்லேயே போயிருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அது சொல்லியிருந்திருக்கலாம், நம்மள்ட்ட ஒரு முன்கூட்டியே வந்துச்சா சொல்லிட்டு இருக்கலாம், நம்பர்ல வைக்காம வேற ஏதாவது டைட்டில் வைங்கன்னு. பர்சனல் இது வந்து மூட நம்பிக்கை தான், இல்லைன்னு சொல்லல. எனக்கு அந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நம்பர்ல அவருக்கு ஏதாவது சர்க்கிள் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். திரும்ப அந்த 100 கோடி வானவில் இதே மாதிரி தான், அதனால அந்த 100 சாமிங்கிற டைட்டில் மட்டும் வைக்காம இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். நல்லா இருக்கும். ஆமா, சிவப்பு மஞ்சள் பத்தி கடைசியாக ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் எடுத்தது 100 கோடி வானவில். 100 கோடி வானவில் ரிலீஸே ஆகல. ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். நான் அந்த இது சோனியில் உள்ள அந்த வெப் சீரிஸ்லாம் லைன் அப் பண்ணியிருக்காங்க, வெப் சீரிஸ் படம்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் நான் வந்து வந்திருக்கு, ஸோ அதனால சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். பிரபுதேவாவோட சேதுராஜன் ஐபிஎஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ லவ் அப்படின்ற ஒரு தமிழ் சீரீஸு, ஜாஸ் சிட்டி பெங்காலி, தீவனை போற்று தமிழ், த மெட்ராஸ் மிஸ்ட்ரி ஃபால் ஆஃப் சூப்பர் ஸ்டார், அதை பற்றி பேசுவோம். அது ஒரு வெப் சீரிஸு. அதுக்கப்புறம் பிருந்தா, த்ரிஷாவோட பிருந்தா, அதோட சீசன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குற்றம் புரிந்தவன், பிளாக் அண்ட் ஒயிட் ரைஸ் ஆஃப் ஷேடோ, அது தெலுங்குல வருது. அதுக்கப்புறம் மான்வெட் மர்டர்ஸ் சீசன் 2 வருது. பிளைண்ட் ஃபோல்ட் அண்டர் ட்ரையல், அது மலையாளம் வெப் சீரிஸு. அவ்வளோதான் நினைக்கிறேன். மன்வாத் மார்டர்ஸ் யாருமே பார்க்கலையா சீசன் 1? நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் இந்த இது அந்த சீரீஸ் சொன்னேன்ல, த ஃபால் ஆஃப் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு, அது வந்து இது பேஸ் பண்ணினதா? காந்தா ஸ்டோரியும் அதுவும் ஒன்றா பிரகாஷ்னா? பரணி, நம்ம ஸ்பேஸ்ல 100 தடவை சொல்லியிருப்பேன், ஒரே கதையை 2 பேர் படமாக்கிட்டு இருக்காங்கன்னு. அதேதான் சீரீஸ் தானே. அதான் ஒரே நேரத்துல ஒரே கதையை 2 பேர் படமாக்குறாங்க. படமாக்கினா சீரியஸ் ஆகலாம், படமாக்கப்படுங்கிறது ஷூட் பண்றது, அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. இல்ல அதுதான் அதே கதை தானே டவுட். எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அதே கதை தான். இது ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இது வந்து 2 பேருமே ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஃபால் ஆஃப் ஏ சூப்பர் ஸ்டார், ஃபால் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, இந்த கொயினும் தலைவியும் அப்படித்தானே பண்ணாங்க, ஏஎல் விஜய் கௌதமன். ஆமா, இதுலயும் ஏஎல் விஜய் தான் கிரியேட்டிவ் டைரக்டர். எனக்கு 2மே ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலா, மைல்டா. கொயினும் தலைவி பரவாயில்ல. சோனியில் நிறைய வச்சிருக்காங்க கண்டென்ட் இந்த வருஷத்துக்கு. ஐயா, யாரோ வந்து ஹைதராபாத்லயே எதுல கட் அவுட் வச்சிருக்காங்களா? ஏஐ அது என்ன ஒரிஜினலா இல்ல?
புது ட்ரெண்ட். அதை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கல அப்பா அஜித் குமார் நீங்க பேச எதுவும் கேட்கல. ஆனா ஏஐ தான் டவுட். கமெண்ட் போட்டுருக்கிறது ஏஐ தானே? அதான் புது அதை மட்டும் ட்ரெண்ட் அது சொல்லுங்க. இப்ப. ஓ அதான் ஏஐ கூட ஒழுங்கா பண்ணல போல. பாதி பேர் மூஞ்சி அனிமையோட மோசமா உடச்சி வச்சிருக்கிறாரு. கரண கொடுத்து ஒடிச்சு வச்சிருக்காரு. அந்த ஆரஞ்சு டிஷர்ட் போட்டவர் பாவம். என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. அவரு போட்டு தலையை திருப்பி அங்கிட்டு மூஞ்ச பாதிக்கு மேல உடச்சி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3D வந்துட்டு இருந்துச்சுல, அதுல இருந்து ஏஐ மாத்திட்டாங்க இப்ப. ஓகே ஓகே சரி பர்னி, நிறைய பேர் இந்த ஸ்பீக்கர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் உங்களுக்கு காமிச்சுன்னா கொடுங்க. ஒருத்தர் வந்து அவர் பேர் என்ன, குட்ஜி45, அவர் ஐடி காமிச்சுன்னா கொடுங்க. ஓகே. எந்த அந்த இது ஐயோ அந்த போஸ்டர் என்ன போஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னு தெரியலையே. கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், நம்ம ஸ்பேஸுக்கு பாருங்க. அது ரெண்டுமே ஏ தான். ஓ டீமான் ஸ்லேயரா? நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பரத் மூவி பத்தி பேசினீங்க. யுவன் யுவதியும் ஒரு படம் வந்துச்சு, அதுவும் நல்ல படம் தான். ஆனா இதுவும் ஓடல சரியா. பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும் அந்த படத்துல. என்ன படம் ப்ரோ? யுவன் யுவதி பிருந்தாக்கு சீசன் 2 விட்டுருக்காங்க. ஆமா ஆமா அதான் சொன்னேன். அது நல்லாவா இருந்துச்சு பிருந்தா? இல்ல அண்ணா விட்டுருக்காங்க. சரி இப்ப சமீபத்திய செய்தி என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் சூப்பர் ஹீரோ பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது ஆல்மோஸ்ட் வந்து நிப்பாட்டிட்டாங்க, டிராப் பண்ணிட்டாங்கன்னு வருது. அவ்வளவுதான் போல இருக்காது. என்னண்ணே எப்படி சொல்றீங்க? இதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்ல தலைவா. இல்ல நான் கைதி 2 தான் நடக்காது, இதெல்லாம் எப்படியும் அவர் மேக்கப் பண்ணிடுவாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் போல இருக்க. இதுக்கு அவர் பாவம் பேர் பனியன் டவுசர் போட்டு கூப்பிட்டுருந்தாங்க அவரை. நீங்க ரொம்ப லேட்டு. இல்ல அந்த வின்னர் படத்துல வடிவேல திட்டம் போது அவர் அதிர்ச்சி ஆயிட்டே போன வைப்பார்ல, போன வைடான்னு அந்த மீன் பார்த்த கூலி ரிஜிஸ்டர்ல. ஹிந்தியில வந்து ஆமீர் கான் திட்டுற மாதிரி படத்தை பார்த்துட்டு லோகேஷ் போன கட் பண்றேன்னு தலை கேட்காம ஓகே பண்ணுவாச்சு. ஆமா ஒருத்தர் சரி ரைட்டு போயிட்டு போகுது. அந்த படம் டிராப் போல இருக்கு. ஆல்மோஸ்ட் இல்ல அவ்வளவுதான் டிராப் போல இருக்காது. பிரகாஷ் சொல்லுங்க. இந்த ஷூ ஃப்ரம் ஷோ அது பாத்தீங்களா? பாத்துட்டு ஸ்பேஸ் ஸ்டார்டிங் அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம் நம்ம. ஒரு 10 நிமிஷத்துல அதான் 10 நிமிஷம் ரொம்ப காமன் நேரத்துக்கு அதான் பேசணும். நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் டைம்ல. நான் தான் அது ஏதோ ஓவர் ரேட்டட் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அது ரொம்ப கூவுனாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கே ப்ரோ. அது இல்ல அதுதான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன். தியேட்டருக்கலா பாக்குறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நம்ம தியேட்டருக்கல் வந்து ஃபுல் பாசிட்டிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்டில பாக்குறதுனால நமக்கு ரொம்ப டல்லா தெரியுது. நமக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. எப்படி சொல்றது, முதல் 10 நிமிஷம் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நான் எதிர்பார்த்தேன் ஒரிஜினலா பேய் நினைச்சு எதிர்பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு சோஷியல் மீடியால இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் நிறைய வந்து இந்த மாதிரி படத்துக்கு எல்லாமே வந்து கூறாங்களோ, ஒண்ணுமே இல்லாத படம். இல்ல நிறைய பேர் இன்ஃபுளுன்சர் இல்லாதவங்க நிறைய பேர் இந்த படத்தை பிடிச்சிருக்காங்க. தியேட்டருக்கலா பாக்குறப்ப அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும். நமக்கு வந்து ஓட்டில பாக்குற ரெண்டுமே வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம காமெடி புரிஞ்சு அவங்க ஃபுல்லா கூட்டமா பயங்கரமா சிரிக்கிறது ஒன்று இருக்கு. நம்ம தனியா பார்த்து இருக்கிறது சில படங்களும் தனியா பார்த்தாலும் காமெடி இருக்கு. இப்போ கலகலப்பு பட காமெடி பாத்தீங்கன்னா ஒரு 10 காமெடி வந்து தனியா பார்த்தாலும் நம்ம சிரிக்கலாம். ஆனா படத்தை தேட்டர்ல பார்த்தோம்னா ஒட்டுமொத்தம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கலகலப்பு முதல்ல தேட்டர்ல பார்க்கறப்ப மோட்டு ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி மரகத நாணயம் இதெல்லாம் நம்ம அப்ப ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய படங்கள். அது தனியா பாக்குறப்ப அது 5 காமெடி தான் ஒர்க் ஆகும். 5 காமெடி ஒர்க் ஆகாம போடுறாங்களே அது ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? புரியல வாங்கி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ் அதையும் பேசிட்டோம். யாரோ ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பேசியிருக்காங்களா, ஆர் கண்ணன் வேற பேசி வச்சிருக்கிறாராம். அது போக இன்னொருத்தர் வாங்கி வச்சிருக்கிறாராம். அதெல்லாம் எடுத்தாங்கன்னா வேஸ்ட் தான். அது வந்து கண்டிப்பா இங்கெல்லாம் வந்து எடுபடாது. ஃபர்ஸ்ட் அது எடுக்கப்படாது, எடுத்தாலும் எடுபடாது. ஆனா நான் அப்பவே சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்ப ஆனா இவ்வளவு நேரம் நீங்க பாசிட்டிவா சொன்னதே ஆச்சரியமா. இது தியேட்டர்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. நான் ஓடிடி எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல. இல்ல அது காமெடி ஃபிலிம்னாலே பொதுவா அப்படிதான். அதுவும் ஸ்பெஷலாக அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்னாலே வந்துட்டு மீன்ஸ் நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் தேட்டரில் பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகும்.
ஓடிடியில் பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு சில குறைகள் தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கேயும் பெருசாக எனக்கு போர் அடிக்கல, எதுவும் அடிக்கல. பிரகாஷ் ப்ரோ, வெப்பன்ஸும் உங்களை ஷோ ஃப்ரம் ஷோ மாதிரியே சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நீங்க வேணா பாருங்க, வந்து சொல்லுவீங்க. சுகன் ப்ரோ, பார்த்துட்டு சொல்றேன். நீங்க வேற ஊன்றீங்க. அவர் வந்துட்டு நீங்க எல்லாம் ஊன்னு சொன்னீங்க, நான் அதெல்லாம் எதிர்பார்த்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறாரு பாருங்க நாளைக்கு வந்து. அதுவும் வந்து அந்த மலையாளத்துல ஒண்ணு வந்ததே ப்ரோ, ரோன் சொல்லிட்டு ஒரு படம், அந்த போலீஸ் ஸ்டோரி. அதுவும் வந்து ஒரு வேஸ்ட் தான் ப்ரோ. அதையும் வந்து பயங்கரமா சோசியல் மீடியால கூவி வித்துனாங்க இன்ஃபுளுசர். ஏங்க, ஒரு படம் நல்லா இருக்குன்றதுனால வந்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது வந்து அது பர்சனல் ஒப்பீனியன். பட்டு இது உங்களுக்கு புரியுது. பட் ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச படம் நமக்கு சில டைம் பிடிக்காம இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரோந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் பெருசாக வந்து அது எனக்கு இது கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. அந்த ஃபைனல் ஆக்ட் மட்டும் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் அதுதான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ இவங்க சொல்ற எல்லா ஃபிலிம்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு ஸ்மால் ஃபிலிம்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு ஃபிலிம்ஸு. இப்போ அது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாதப்போ நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கும், இவங்கலாம் ஓன்னு சொன்னாங்க, நான் வந்து அதனால ஓடிடில பார்த்தேன், நமக்கு ஒர்க் ஆகலன்றதுக்கும் 2த்துக்கும் வந்து இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து ஓடிடில பார்க்கப்போ, இந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களே, சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம பார்ப்போம். பட் அதுவே வந்து ஒரு சின்ன படம் தியேட்டர்ல போறப்ப, அந்த ஃபர்ஸ்ட் டே இல்ல இது போறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அது ஆகும். அதேமாதிரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ரோந்த் வந்து மலையாளத்துல எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எப்பயுமே டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ. ஷோ ஃப்ரம் ஷோ இன்னைக்குமே இங்க ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு பக்கத்துல. சூப்பர், கேட்கவே ஹாப்பியா இருக்கு. உனயமா நாளைக்கு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி போன வாரமே நிறைய படம் போட்டாங்க. காஞ்சூரிங், பாகி, மதராசி. ப்ரோ அந்த படம் வந்து தமிழ்ல கூட ரிலீஸ் ஆகலையா ப்ரோ? அந்த படம் தமிழ்ல கூட இங்க ரிலீஸ் ஆகல. தமிழ்ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் தமிழ் டப்பிங் விட்டுருப்பாங்களே. தமிழ்ல ரிலீஸ் ஆகல. நான் ஆக்சுவலா அந்த படத்தை வந்து கடிப்பாங்கன்னு நினைச்சேன். என்னங்க அவனை பார்த்தாலே மொத்த ஏரியாவும் தெரிக்குது, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்னு கடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த ரெஸ்பான்ஸே எனக்கு ஆச்சரியம். அது கிடைக்கிறது புரியலங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளவோ கேரக்டர்ஸ் பார்த்திருக்கோம்ல. அப்படி சொல்லல ப்ரோ, ஊரே எப்படி பயப்படுது இந்த சிம்பிளான விஷயத்துக்கு அப்படின்னு. ஊரே இந்த பேய் விஷயத்துக்கு எப்படி பயப்படும் அப்படி எடுத்துட்டீங்களா? இந்த தலைவன்ல என்னங்க கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வந்து ஓடிடில பார்த்து சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல அந்த வேர்ல்டே அப்படி செட் பண்ணிருப்பாங்க. என்ன ப்ரோ, அந்த முனி பார்ட் 1 இருக்கு பாத்தீங்களா, அந்த கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது அந்த படம். மாவியம் ப்ரோ, எனக்கு என்னன்னா அதுல இந்த ஃபர்ஸ்ட் சாங் வரப்போ அந்த கேரக்டர்ஸ், அந்த ஊர்ல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்படிதான் அப்படின்ற மாதிரி நிறைய செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அது வந்து பெரிய இதுவா நமக்கு வந்து தெரியாது. ஓகே இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே. இப்ப நான் வந்து மதுரை அந்த சைடு தான் இருக்கேன் அதிகமா. பேய் இங்கேயே பிடிக்கும், பொம்பளைங்களுக்குலாம் பிடிக்கும். ஏதோ மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி அசால்ட்டா பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு பயமா இருக்கும் நிக்க. எந்த ஊரு எந்த நாடு அப்படின்னு யாரும் பயப்படவே மாட்டாங்க. ஆனா அது பயங்கரமா உக்கிரமா ஆடிட்டு இருக்கும். அவங்க நான் சாதாரணமா அவங்க பேசி நான் பார்த்துருக்கேன். அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நார்மலுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு டெல் இருக்கும். ஆனா எல்லாரும் அவ்வளவு சகஜமா தான் இருந்தாங்க. இந்த படத்துல அது எனக்கு தோணுச்சு, எங்க இப்படிலாம் கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்னு வந்து கடிக்க போறாங்கன்னு நினைச்சேன். சரணி ப்ரோ, ஆனா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, எல்லாத்தோட பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டதுதான் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுது. ஐயோ அது அந்த பார்ட் நான் எப்படி மிஸ் பண்ணேன் எனக்கு புரியலையே.
ஏன் பாரு நீ கடைசியா டைட்டில் போடும்போது பாக்கல என் கிரெடிட்ஸ் இல்ல நான் அது என் கிரெடிட்ஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்களே நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய போட்டாங்களே நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் போட்டாங்க பட் ஆனா க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் அது பெருசா நோட் பண்ணல அடப்பா அதுக்கப்புறம் ஒரு சீன் ஒண்ணு வருமே கோயிலுக்கு போகுது மைக்க ஒரு ஐயோ நான் இப்ப போய் சீன் பார்த்தேன் பாக்கலையா சாரி ஐயோ நான் ஓடிடில பார்த்தல நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் பிரகாஷ் ப்ரோ வேற இப்ப சொல்லிட்டு இருக்காரு அங்க பாருங்க இருப்பாங்க தியேட்டர்ல டை அடிச்சிருப்பாங்க அதெல்லாம் பாக்கலையா ஆனா நான் இருந்தா நான் பாத்துறேன் நான் ஓட்டுனா ஐயோ ஐயோ பரணி தியேட்டர்ல பார்த்தாலும் சரி ஓட்டில பார்த்தாலும் சரி கடைசியா என் கிரெடிட்ஸ் முடியோட எந்திரிக்க கூடாது இல்ல நான் தியேட்டர்ல எல்லாரும் போனாலும் சரி நான் லைட் ஒண்ணு தியேட்டர் லைட் ஆஃப் பண்ணு படத்தை ஸ்கிரீன் ஆஃப் பண்ணு இல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவேன் அதே மாதிரிதான் ஓடிடி ஃபுல்லா பாப்பேன் ஆனா வந்துட்டு ஓடிடி விஎல்சி மீடியா பிளேயர் தானா க்ளோஸ் ஆகும் பாருங்க டக்குன்னு வந்து கடைசியில ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கணும் அது மாதிரி வந்து விஎல்சி மீடியா பிளேயர் என்ன தான் அது க்ளோஸ் சரி சரி ஓகே நான் அது பாக்குறேன் இப்பயே உடனே சரி ரைட் ஓகே பாத்துட்டு சொல்லுங்க அப்படியே முடிச்சிடலாமா ஓகே 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 பை பை தேங்க்ஸ் ஓகே பை நாளைக்கு பை பை